அருணாச்சல சிவ அருணாச்சலா. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா. ராம 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 ராம். இந்த குரு பூர்ணிமா என்கிற ஒரு பூர்ணமான நன்னாளில் பேச வாய்ப்பளித்த மெய்யோகம் மாஸ்டர் ரகுராம் அவர்களுக்கும் அண்ணன் சுவாமிநாதன் அவர்களுக்கும் இங்கு எப்பொழுதும் என் மனதில் ஏற்றி போற்றும் தூரிகை வேந்தரான திரு மணியம் செல்வன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மெய்யோக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பாரத தேசத்தில் எல்லா விதமான சம்பிரதாயங்களும் இருக்கு. இந்த தேசம் சைவமாக இருக்கட்டும், வைஷ்ணவமாக இருக்கட்டும், ஜெயினமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், ஆதிசங்கர பகவத்பாதால் ஸ்தாபனம் பண்ண ஷண்மத ஸ்தாபனத்துக்குள்ளார எது வேணாலும் இருக்கட்டும், எல்லோரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் குரு அப்படிங்கிற ஒரு சப்தம். இந்த குரு அப்படிங்கிற சப்தத்தை உலகத்திற்கு கொடுத்தது பாரத தேசம். ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் போய் ஃபாரினில் இருக்கும்பொழுது அங்கே இருக்கிறவர்கிட்ட பேசுகிறாங்க. நான் உங்களோட பெங்காலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் காரில் போயின்னு இருந்தேன். அப்போ ஒரு விசித்திரமான காட்சி ஒன்று பார்க்குறேன். நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய பிரபுவாக இருக்கேன், ஆனால் என்னை யாரும் திரும்பி பார்க்கல. ஆனால் அங்கே காவி காஷாயம் தரிச்சுண்டு ஒருத்தர் தெருவில் போகிறார், துறவி ஒருத்தர் போகிறார். அவர் காலில் எல்லாரும் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறீங்களே, எதுக்கு அப்படின்னு கேட்குறார். அப்போ விவேகானந்தர் சொன்னார், எங்களுடைய பாரத தேசத்தினுடைய ஆணிவேர் அவர்தான் அப்படின்னார். அதனால இந்த பாரத தேசத்தினுடைய ஆணிவேர் அப்படிங்கிறது குருங்கிற அந்த சப்தம். அதுக்கப்புறம் விவேகானந்தர் போய் கொஞ்சம் சவுண்ட் வைக்கலாம் சார். அதுக்கப்புறம் விவேகானந்தர் போய் அந்த சிகாகோ மாநாட்டில் பேசும்பொழுதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அவருக்கு பொண்ணு கொடுக்கலாம் வராங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் விதவிதமான கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஒரு பெண் என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது விவேகானந்தர் சொன்னதாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை உங்களை மாதிரியே ஒரு ஞான புத்திரனை பெற்றெடுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு அப்படின்ல, அதுக்கு ஏமா இவ்வளோ முயற்சி பண்ணுற, இப்பயே நான் உங்கள் புத்திரன் ஆயிடுறேன் அப்படின்னார். ஏன்னா இவர் போன விஷயம் அப்படிங்கிறது குரு அப்படிங்கிற சப்தம், குரு அப்படிங்கிற ஒரு பூரண வஸ்துவை உலகத்துக்கு காட்டுறதுக்காக. அதுபோல் இந்த குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பூரணமாக உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. இது எங்கிருந்து தொடங்கினது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, வியாச பூர்ணிமா அப்படிங்கிற இடத்துலேருந்து இது தொடங்கிறது. வியாசருடைய சம்பிரதாயத்திலிருந்து இது தொடங்கிறது. ஏன் வியாசரை முதல்ல நிறுத்துறோம் நம்ம? வியாசர் ஏன் எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குறோம்? ஏன் குருங்கிற ஸ்தானத்தில்? இப்போ இந்த பீடம் பேர் என்னது? வியாச பீடம்னு பேர். இந்த பீடத்தில் யார் உட்கார்ந்து பேசினாலும் அவங்க வியாச மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அப்போ வியாச பூர்ணிமையை ஏன் குரு பூர்ணியமாக வைக்கிறது அப்படின்னு அடிப்படையில் வியாசர் அவதாரம் பண்ணினது இன்னைக்கு தான். ஆஷாட பௌர்ணமி அன்னைக்கு அவர் அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால ஆஷாட பௌர்ணமி என்னன்னைக்கு வருதோ அதெல்லாம் வியாசர். அது ஏன் வியாசரை நிறுத்துறது அப்படின்னா, நம்மளுடைய சம்பிரதாயத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, குரு அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இது என்ன சம்பிரதாயம்னா, வாழையடி வாழை என வந்தது ஒரு திருக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வாழையடி வாழையாக வந்துட்டே இருக்கு.
ஒரு குரு வந்தார் அப்படின்னு அதோட ஒரு சம்பிரதாயம் முடியறதா அப்படின்னா அவரோட இந்த சம்பிரதாயம் முடியாது. இப்ப மாஸ்டர் எடுத்துட்டோம்னா இவருடைய சம்பிரதாயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எங்க போய் நிக்கிறதுன்னு பாருங்க, பாபாஜி கிட்ட போய் நிற்கும். இந்த பாபாஜி கிட்ட போய் நிற்கும் பொழுது அவருக்கு மேல ஒரு 5 பேர் சொல்லுங்க. அவர் என்ன பண்ணும், யுக்தேஸ்வர் கிரி பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுவார், யுக்தேஸ்வர் மகாராஜ் அவர் சொல்லுவார், அதுக்கப்புறம் லாகிரி மகாசயரை சொல்லுவார், அதுக்கு மேல பாபாஜியை சொல்லுவார். இப்படி என்ன பண்ணுதுன்னா ஒரு அதுக்கான காலம் எப்படி இருக்குன்னா நடுவில் 100 இயர்ஸ் இருக்கும், 500 இயர்ஸ் இருக்கும், ஏன் 1000 இயர்ஸ் இருக்கும். ஆனா அந்த சம்பிரதாயம் அடிபடாம அந்த சம்பிரதாயம் கொஞ்சம் கூட அந்த குலைவு இல்லாம இன்னைக்கு கொண்டு இங்க யோகால கொண்டு இங்க நிறுத்துறார். இந்த ஒரு பரம்பரையை காட்டுறது என்ன இருக்குன்னு இந்த குரு பரம்பரை. இந்த குரு பரம்பரையை எங்க இருந்து அவர் காட்டுறார் வியாசர் அப்படின்னா, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமஹல்மஷம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே. ரொம்ப சிம்பிள். எங்க இருந்து காட்டுறாருன்னா நாராயணன் கிட்ட இருந்து வருது. நாராயணன் கிட்ட இருந்து வரும்போது நாரதர்ல இருந்து ஆரம்பிச்சு சக்தியிலிருந்து அதுக்கப்புறம் சக்தியிலிருந்து பராசரர்கிட்ட பராசரர்கிட்ட இருந்து வியாசர் வியாசர்கிட்ட இருந்து சுகதாதம் தபோநிதிம் சுகபிரம்ம ரிஷி சுகபிரம்ம ரிஷிகிருந்து கோவிந்த பகவத் பாதர் கோவிந்த பகவத் பாதர்கிட்ட ஆதிசங்கரருக்கு ஆதிசங்கரர்ல இருந்து இன்னைக்கு பாரத தேசம் முழுக்க இது வியாபிச்சிருக்கு. அப்போ ஒரு குரு பரம்பரைய எப்படி நம்ம பார்க்கணும்னா ஒரு குருவிலேருந்து எங்க போகிறதுன்னு ஆதி மூலமே அப்படின்னு சொன்ன அந்த நாராயணன்ட்ட போய் நிக்கிறது. ஸோ இட் லீட்ஸ் டு அவர் சோர்ஸ் இல்லையா. ஒரு குரு முதல்ல என்ன பண்ணுவார்னா குரு பரம்பரையை மட்டும் காமிக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா திரும்பி அகம்தனை தினமக கண்கான் அப்படின்னு என்ன பண்ணுவார்னா சோர்ஸை நோக்கி திருப்பி விடுவார். அப்படி லோகத்துல சோர்ஸை நோக்கி திருப்பி விட்டதுல ஒரு குரு அப்படிங்கிறவர் வியாசர் அப்படின்னு. அப்ப வியாசர் என்ன பண்ணினார் அப்படின்னா முதல்ல எல்லாரும் கிட்ட கூப்பிட்டார். கிட்ட கூப்பிட்டு சின்னதா ஒரு குழந்தைக்கு ஒரு கதை சொல்லணும். அந்த கதை எப்படி இருக்கணும் அப்படின்னா புரியுற மாதிரி இருக்கணும். அந்த புரியுற மாதிரி இருக்கிற அவங்களை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குள்ள ஒரு எவல்யூஷனை கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இங்க புராணங்களை முதல்ல கொண்டு வந்தவர் வியாசர். இந்த வியாசர் என்ன பண்ணாருன்னா ராமாயணம் மகாபாரதம் 14 புராணங்கள்லாம் கொண்டு வந்த அப்புறமா பாகவதம்னு ஒரு பெரிய புராணம் கொண்டு நிறுத்துறார். அப்புறம் இது மட்டும் வியாசர் பண்ணினாரா, அது மட்டும் அவர் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், வேதங்களை எடுத்து தொகுக்கிறார். வேதங்களை சாதாரணமா தொகுக்கல, அது என்ன பண்ணாருன்னா வேதங்களை பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சைன்னு தொகுத்து அதிலிருந்து வேதங்கள்ல இருந்து உபனிஷத் தனியா பண்ணி அந்த உபனிஷத்துல இருந்து தசோ உபனிஷத்தும் தனியா பிரித்து எடுக்கிற லெவலுக்கு அது சாரமா வச்சு அந்த உபனிஷத் பிரமாணம் என்ன சொல்றது, அதுக்கு மேல பிரஸ்தான திரயங்கள்னு சொல்லி பிரம்மசூத்திர பாஷ்யத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்து அதை தனியா தொகுத்து இவ்வளோத்தையும் தொகுத்து எங்க தொடங்குறாருன்னு பாருங்கோ. சாதாரணமான ஒரு ஊர்ல ராமன் இருந்தான், தசரதனோட புள்ள அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணவர் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல போய் அந்த ராமருக்குள்ளர ஒரு ஆத்ம சைத்தன்யம்னு ஒரு இருந்தது, அந்த சைத்தன்யம் தான் நீ அப்படின்னு சொல்லது கொண்டு போய் முடிக்கிறார் இல்லையா. அப்போ வியாச பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு இடம், குரு பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு இடம், குரு பூர்ணிமா அப்படிங்கிறது எங்க தொடங்குதுன்னா சின்ன கதையில உங்ககிட்ட தொடங்கி அது என்ன பண்ணுதுன்னா ஒரு வட்டமா கடைசியில எங்க கொண்டு போய் உங்களை பூர்ணமா முடிக்கிறது. ஒரு கதையில ஒரு தேகத்துல முதல்ல ஒரு குரு தொடங்கினாலும் முதல்ல தேகாபிமானத்துல தொடங்கின ஒரு கதையை ராமருடைய கதையை கொண்டு போய் பாகவதத்துல தேகங்கிற பயம் மரண பயம் எந்த பரீட்சத்துக்கு வந்ததோ இல்ல வியாசருக்கு வருது. வியாசர் பயந்தார் கொண்டு போய் அங்கிருந்தா நம்ம இங்க தொடங்கி ஆகணும் கதையே. வியாசருக்கு திடீர்னு ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சார், எழுதி முடிச்சிட்டார், 14 புராணங்களும் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது பத்ரிகாசிரமத்துல அவருக்கு ஒரு கவலை வந்தது, ஒரு துக்கம் ஒன்று வந்தது.
அந்த துக்கம் எப்படி இருந்ததுன்னா சிஷ்யாலே பார்த்து பயப்படுற மாதிரி இருந்தது. ஏவா இவ்வளவு காரியம் பண்ணியிருக்கோம், நம்ம இருக்கிற வேதங்கள்லாம் தொகுத்துட்டோம், இருக்கிற ராமாயண மகாபாரதம் சாந்தி பர்வம் முழுக்க அத்தனை அறம் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சிருக்கோம், என்ன பயம் அப்படின்னா சின்னதா உள்ளுக்குள்ளற மரண பயம் இருக்கு. என்ன பயம் இருக்குன்னா சின்னதா த ஃபீலிங் ஆஃப் டெத் மைல்டா இருக்கிறதுனுடைய ட்ரேஸ் அங்க இருக்கு. ஒரு சாரோ இருக்கு அவருக்குள்ளற. சாரோ எதனால வருது? கான்ஃப்ளிக்ட்னால அவருக்கு வந்திருக்கு. என்னன்னா நான் வேற அது வேற அப்படின்னு டியூயாலிட்டி இருந்தது அவர்கிட்ட இல்லையா? அப்ப எந்த இடத்துல டியூயாலிட்டி இருக்கோ அந்த இடத்துல உடனே குரு இறங்கி வரும். அப்படி யார் வரா அவருக்கு முன்னாடி அப்படின்னா சாக்ஷாத் நாரதர் வந்து இறங்கி வர்றார். என்னப்பா துக்கமா இருக்க அப்படின்னாரு. நான் இது மாதிரி ஒன்றும் இல்லை, என்னென்ன இனம் புரியாத எனக்கு ஒரு துக்கம் இருக்கு, என்னவோ ஒரு கவலை இருக்கு எனக்கு அப்படிங்கிற. என்னப்பா கவலை? தெரியல, எல்லாம் பண்ணிட்டேன் நான், அந்த கவலையை போக்குறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. நீ ஞானம் என்கிற அமிர்தத்தை பருகிருக்கியா அப்படின்னு கேட்கிறார் பாகவத்துல. இதெல்லாம் என்ன பண்ணின அப்படின்னா மகாபாரதம் சும்மா ஓரங்கட்டு அப்படின்ட்டார். யாரு? நாரத மகரிஷி வந்து. அப்ப இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? சாரதம் அது வந்து சாரமான விஷயம்தான் இருக்கு, ஆனா இதுக்குள்ள சாரதமமான இதை காட்டிலும் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, அதை நீ அடையணும்பா, அதை அடைஞ்சா மட்டும்தான் நீ பூரணமாவே அப்படிங்கிறார் இல்லையா? ஏகம் அத்விதீயமா போய் நீ நிக்கணும். உனக்குள்ளார நீ வேற அது வேறங்கிற டியூவாலிட்டி இருக்கு, உனக்குள்ளார பேதம் இருக்கு, நீ அபேத நிலையில இன்னும் போய் நிக்கல. அதனால நான் உனக்கு என்ன பண்றேன்னா பாகவதம்ங்கிற உன்னத்தை உபதேசம் பண்றேன், அதை கேட்கோ அப்படிங்கிறார். அப்ப பாகவதம்ங்கிறது என்ன பண்றார்? முதல்ல கேட்கிறார். எப்படி அவர் கேட்கிறார் அப்படின்னா வந்து உட்கார்ந்தார், ஒரு பாகவத கதையை சொல்ல ஆரம்பிச்சார். அந்த சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த பாகவதம் பூரண பிரம்மமா அவருக்குள்ள இருக்கு. அந்த பூரண பிரம்மமா இருக்கிறது கிருஷ்ணம் கிருஷ்ணா கிருஷ்ணஹா அப்படிங்கிற சப்தத்துல சின்ன குழந்தையா போய் வியாசருடைய உள்ளத்துல ஹிருதயத்துல போய் உட்கார்ந்துட்டு அவர் அப்படியே பூர்ணமாயிட்டார். அப்ப அவர் ஒரு விஷயம் சொல்றார், குரு என்னபா பண்ணினார் அப்படின்னு கேட்கிறார். குரு வந்து என்ன பண்ணார்? இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். கடைசியில ஒரு விஷயம் பண்ணார், நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னுபார். நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படிம்பார். அதுக்கு என்ன சம்பிரதாயத்துல சிரவணம்னு பேரு இல்லையா? அப்ப குரு என்ன பண்ணினார்னா வியாசர் வந்து ஏத்த மாதிரி உட்கார்ந்து நான் சொல்றதை கேளு அப்படின்னார். வியாசர் என்ன பண்ணாரு? எந்த விதமான தடையும் இல்லாம, எந்த விதமான கண்டம் இல்லாம, எந்த விதமான உள்ளுக்குள்ள சஜஷனும் இல்லாம வெறுமனே குரு கிட்ட இருந்து என்ன வருதோ அதை டைரக்டா அலோ பண்ணினார். அது பாகவதமான் இல்ல, மகா வாக்கியமான் இல்ல, என்னன்னே தெரியாது, அது நேரா உள்ள போச்சு. யாருகிட்ட போறது? குரு கிட்ட இருந்து போனதுனால the listening its transformation. இதான் முக்கியம். குரு என்ன பண்ணுவார்? குருவினுடைய வாழ்வு என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல நமக்கு காட்டி கொடுக்கிறது வியாசர், மறக்க கூடாது. ஏன் குரு பூர்ணிமான்னு இன்னைக்கு வைக்கிறோம் அப்படின்னா குரு முதல்ல என்ன பண்ணுவார்? சிரவணம் பண்ணி சொல்லி சொல்றார். எந்த இடத்துல லிசனிங் இருக்கோ, எந்த இடத்துல நீங்க கேட்கறீங்களோ, நிறைய சாதனா கிரமங்கள் இருக்கு, யோகம் இருக்கு, அஷ்டாங்க யோகங்கள், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனால் நம்மளுடைய சம்பிரதாயத்துல ஆதிசங்கரிலிருந்து இருந்து எல்லாம் வச்சிருக்கிறது என்னது? முதலும் கடைசியுமா ஒண்ணும் இருக்கே, அதுக்கு லிசனிங்னு பேரு. அதனால்தான் ஔவையார் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த பாகவதம்ங்கிறத அமிர்தத்தை விவேகானந்தர் போய், நான் எல்லா இடங்கள்லையும் இதை சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச வாக்கியம். விவேகானந்தர் ஃபாரின்ல இப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லாம் அங்கே ஆவிகளே என்னென்னவோலாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் பேசின்னு இருக்கும் பொழுது, நீங்களாம் அதெல்லாம் யாரும் இல்லப்பா, அப்ப நாங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அமிர்தசிய புத்திரா அப்படிங்கிற, நீங்க யாருப்பா நீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த அமிர்தம் ஒண்ணு இருக்கு, அதனுடைய புத்திரர்கள் நீங்க அப்படின்னு காட்டி கொடுக்குற. ஒரு குரு என்ன பண்ணுவாருன்னா நீ வேற யாரும் இல்லப்பா, நீதான்ப்பா அந்த வஸ்துன்னு சொல்றது விட்டாம உனக்குள்ள அமிர்தம் இருக்குது பாரு அப்படிம்பாரு. சௌந்தர்ய லஹரியில ஆதிசங்கரர் அப்படியே அம்பாளை வர்ணிச்சுட்டே இருக்கார்.
வர்ணிச்சுட்டே இருக்கும் பொழுது குரு சிஷ்யன் கேட்டுட்டே இருக்கான். சிஷ்யன் கேட்கிறா, ஏடா என்ன கேட்டுட்டே இருக்க, அங்க அம்பாள் நிக்கிற, திரும்பி பாரு அப்படிங்கிறார். குருவனுடைய வாக்கியம் என்ன பண்ணுன்னா, ஒரு உண்மையான குரு தான் குருன்னு முதல்ல சொல்ல மாட்டார். உங்களுடைய எந்த திணிப்பையும் எடுத்துக்க மாட்டார். இன்னொன்னு, உங்களுக்கு ஹோப்பே கொடுக்க மாட்டார். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு உண்மையான குரு மட்டும்தான் தெரியும் நீங்க முடமில்ல, உங்களால நடக்க முடியுங்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையான குருக்கு மட்டும்தான் நீ உங்க கால் ஊனம் இல்லை, நீங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது. ஒரு உண்மையான குருக்கு மட்டும்தான் எனக்குள்ளார மட்டும்தான் அது இருக்கு, அவனுக்குள்ளார இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார். அவனுக்குள்ளார இருப்பார். அப்ப குரு என்ன பண்ணுவாருன்னா, ஒன் ஹூ பாயிண்டட் அவுட், அவர் தான் குரு. குரு என்ன பண்ணுவாருன்னா, நீங்க எழுந்து நடக்கணும்னு சொல்லி தருவார். ஒன் ஹூ பாயிண்ட், யார் உங்களை பாயிண்ட் பண்றாங்களோ அவர் தான் குரு. அப்ப அந்த குரு என்ன பண்ணிருக்குன்னா, அந்த பாயிண்ட காமிச்சு கொடுக்கிறவரா இருக்கணும். அப்ப அந்த குரு என்ன பண்ண, பாயிண்ட எதை காமிச்சு கொடுக்கிறாரோ அதை அறிந்தவராகவும் இருப்பார். அப்போ இன்னொரு விஷயம் நடக்கும், அந்த காமிச்சு கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கார்ல, எது பாயிண்ட் காமிச்சு கொடுக்கிறாரோ அந்த வஸ்துவுக்கு இவர் வேறையா இருக்க மாட்டார். இல்லையா? ரமண மகரிஷிட்ட உட்காந்து கேட்கிறா, என்ன நீங்க திரும்பி திரும்பி உள்ள பாருங்க உள்ள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு, எங்களால பார்க்க தெரியல, நான் யாருங்கிற விசாரம் எங்களுக்கு பண்ண முடியல, நாங்க என்ன பண்றதுன்ற இந்த கொஸ்டினை நீ கேட்காதப்பா அப்படிங்கிறார். இந்த கொஸ்டினை எவ்வளவு ஜென்மமா நீ கேட்டுட்டே இருப்ப, என்ன விஷயம் நடக்கிறது அப்படின்னா, எதிர்த்த மாதிரி வெளியில இருக்கிற பாகிய பிரபஞ்சத்துல போய் நம்ம ஒரு விஷயங்கள் பண்றோம். வரும்போது கூட சாப்பிட்டு பேசிட்டு வந்தேன், வெளியில இருக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை ஒரு டார்கெட்டா பண்றோம். இந்த ப்ராசஸ் பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு, இல்லையா? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த மாசத்துல டார்கெட்டு, இதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துல கிளைமேக்ஸ் ஒன்று எதிர்பார்த்துட்டே இருக்கு. மைண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் த கிளைமேக்ஸ், அதுக்கு ஒரு ரிசல்ட் வேணும் அதுக்கு. ஆனா குரு என்ன பண்ணுவார்னா, இந்த கிளைமேக்ஸே கிடையாது, இந்த மைண்டையே ஒழிச்சு கட்டணும்னு உட்கார்ந்துட்டு இருப்பார். இந்த மைண்ட் நான்கிற எண்ணத்துக்கு பீடத்துல உட்கார்ந்து இதை ஒழிச்சு கட்டணும்னு உட்கார்ந்து இருக்கிட்ட போய் இதை என்ன பண்ணணும்னா, இதுக்கு என்ன ரிசல்ட்னு கேட்கணும்னா, நான் யாருன்னு கேளு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பதிலே தெரியாத ஒரு கேள்வி உங்க மனசுகிட்ட நீங்க கேட்கும் பொழுது அந்த பதிலும் இல்லை, அந்த இடத்துல கேள்வியும் இல்லை. ரமணத்தை ஒருத்தர் அதே மாதிரி வந்து கேட்கிறார், நீங்க என்ன கத்து கொடுக்குறீர்கள் அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேட்கிறார். நீ எல்லாம் என்ன கத்து வச்சுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் மறக்கிறதுக்கு கத்து கொடுக்குறோம் அப்படின்னாரு. இல்லையா? ஒரு குரு முதல்ல என்ன பண்ணுவார், முதல்ல இவரே நாலேஜ் அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் அதை புடுங்கி வச்சுப்பார் அவர். இந்த சில குழந்தைங்கள்லாம் என்ன பார்த்தோம்னா, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை இருக்கும், இந்த மனசு மாதிரி, அது எல்லாம் தனக்கு வேணும்னு அப்படி வாங்கி வச்சுக்கும், எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படியே வாங்கி வச்சுக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணுன்னா, எல்லாருக்கும் அப்படியே பிரித்து கொடுத்துரும். இது குரு என்ன பண்ணுவார்னா, முதல்ல வந்த உடனே இதெல்லாம் படி, அதை படி, இதை படி, நீ என்ன என்ன படிக்கிறப்பா, நீ பிரம்மசூத்திரப்பா, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக என்ன பண்ண நாலேஜ் கொடுப்பாரு. கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவாருன்னா, எல்லாத்தையும் இறக்கி வச்சிடும் அப்படிம்பாரு. என்ன இவன் என்ன நினச்சிட்டு இருப்பான்னா, இதெல்லாம் கற்றுக்கிறது மூலமாக ஏதோ அடையிறதுக்கு ஏதோ வஸ்து இருக்குது போல இருக்குன்னு நினச்ச உடனே இவன் என்ன பண்ணுன்னா, இதுலேருந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவான், அப்படியே போய் உட்காந்துருப்பான். ஆனால் ஒரிஜினல் குரு என்ன பண்ணுவோன்னா, உங்களை நேக்கடாக்கி நிறுத்துவார் ஒரு கட்டத்தில். ஒன்றும் வழி கிடையாதுப்பா, தேர் இஸ் நோ மூமெண்ட் அட் ஆல், மூவே பண்ணாத, டோன்ட் ஸ்டெப் ஆன் அப்படிம்பார். உன்னை என்ன பண்ணனா, ஒரு ஒரிஜினல் குரு என்ன பண்ணுவாங்க, கசாப்பு கடைக்கார மாதிரி இருப்பார், துளி கூட இறக்கம் இருக்காது அந்த இடத்துல. உபனிஷத்தில் இருக்கு அந்த கதையே இருக்கு, ரொம்ப பிடிச்ச கதை எனக்கு. ஒரு குருவை தேடி ஒரு சிஷ்யன் வந்து கேட்பான், குரு எனக்கு வேணும் அப்படின் போது இவர் என்ன சொல்லுவார்னா, உனக்கு குரு அங்கே இருக்கான் அப்படிம்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவன் இப்போ தெருவில் பாரு, அவன் ஒரு விசித்திரமான காரியம் பண்ணுவான் அப்படிம்பாரு. இவன் இங்கிருந்து ஓடி போய் பார்ப்பான். அவர் என்ன பண்ணாருன்னா, மாமிசத்தை வெட்டி 2 துண்டா போட்டுட்டு இருப்பான். கொஞ்ச நாள் அவன்கிட்ட போய் எனக்கு உபதேசம் வேணும்னு கேட்பான். என் கடையில் நீ ஒரு 10 நாள் உட்காந்துரு அப்படிம்பான். குரு முன்னிலையில் எது வந்தாலும் அவர் 2ஆ துட்டு போட்டுட்டே இருப்பார். இவன் பார்த்துட்டே இருப்பான். இதை அவதானிச்சிக்கும் பொழுது என்ன பண்ணுவான்னா, எதை இவர் 2ஆ புழக்கிறான்னு அவனுக்குள்ள கேள்வி வரும். இப்போ எதை இவர் 2 பண்றாரு அப்படின்னு கேள்வி வரும். இவனுக்குள்ளார ஜீவன் வேற, பரமாத்மா வேற அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அதுக்கப்புறமா இவன் உள்ள கொஞ்ச நேரம் போவான், ஏன் இவர் 2ஆக்குறாரு
அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த ரெண்டாக்குற ஒரு விஷயம் அகங்காரம் தான். அதனால அகங்காரத்தை இவர் ரெண்டாக்குறாருன்னு குரு முன்னிலையில அந்த வெட்டும் பொழுதே இவனுடைய அகங்காரம் இங்க உடைஞ்சிடும். என்ன ஜஸ்ட் சீயிங், அவ்வளவுதான். ஒரு குரு என்ன பண்ணுவார்னா பார்க்கும் பொழுதே, அப்படி பார்க்கறச்சே அங்க உடஞ்சி துண்டாயிப்போம். ரமண மகரிஷி அதே மாதிரி கேட்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, நீங்க இது கத்துக்கிறதுல என்னென்ன இருக்கோ இதெல்லாம் நாலேஜ், அக்யூமுலேஷன் ஆஃப் நாலேஜ். இது என்ன பண்ணா இதெல்லாம் உடஞ்சி தூக்கி தூரம் தான் போடணும். அப்ப என்ன வழி? அந்த இடத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வந்து நெல்லு. ஜேகே உன்னுடைய ஃபேவரட் கோட், சார் ஜஸ்ட் குவைட் மைண்ட், ஐ டோன்ட் நோ. அதான் அவர் மகா வாக்கியம். எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க தெரியாதுன்னா உள்ளுக்குள்ளே எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம சம்பிரதாயத்தை சரணாகதின்னு இப்போ அவங்க பாட்டு பாடினாங்க இல்லையா, உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற ஒரு நிலை. அது அந்த நிலை வெளியில் அதிகபட்சமாக என்ன தெரியும்னா, இங்கேருந்து மாம்பலத்துக்கு எப்படி போகணும்னு தெரியும், வேளச்சேரி எந்த பஸ் பிடிக்கணும் மட்டும்தான் தெரியும், வெறும் வெளியில். ஆனால் உள்ளுக்குள்ளார நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ல, சைக்கலாஜிக்கல் பிளைன்ல நீங்க எதையுமே குரு உங்களை கை வைக்க மாட்டார். ஏன்னா உள்ள பூரணமா இருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு என்னென்ன ஒரு அற்புதமான சிவா அப்படிங்கிற ஒரு நாமம் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த சிவா அப்படிங்கிற நாமம் சிவசிவா அப்படின்னு வரும். அதுல ஒரு ஒரு நுட்பமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னென்ன, அந்த சிவாவும் காமேஸ்வரியா உள்ள சிவசக்தி சொரூபமா அது இருக்கு. அது அந்த சிவசக்தி சொரூபமா இருக்கிறது அவங்களுக்குள்ளார இந்த பலத்திலிருந்து இந்த பலம், இந்த பலத்திலிருந்து இந்த பலம் கிடைச்சின்னு இருக்கு. சிவன் இருந்து சக்தியும், சக்தி கிட்ட இருந்து சிவன் கிடைச்சின்னு இருக்கு. இதை நீங்க டச்சே பண்ணாம இருக்கும் பொழுது உங்க மைண்ட் வெளியில போகுது. இந்த மைண்டை நீங்க மாத்தாம இருக்கும் பொழுதுன்னு நீங்களே சிவசக்தி சொரூபமா இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒன்று வரும். அதான் உண்மையான விஷயம். இந்த குரு அப்படிங்கிற இந்த விஷயத்தை, இந்த குரு அப்படிங்கிற உங்களுக்கு உள்ளுக்குள்ளார நீங்க எதையுமே பண்ண வேண்டாம், எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம். இப்ப யார் இங்க சேஞ்ச் பண்றது? மனசு பண்றது. மனசு எதனுடைய பேஸ்ல போய் பண்றது? எண்ணங்கள் அலைகழிப்பு எண்ணங்களால பண்றது. இந்த எண்ணங்களுக்கெல்லாம் மூல எண்ணம் எது? நான்கிற எண்ணம். இந்த நான்கிற எண்ணத்தை எப்படி பேத்து எடுக்கிறது? இது மட்டும்தான் குரு காமிச்சு கொடுப்பார் இல்லையா? அப்ப ரமணருக்கு என்ன அப்ப பண்ணுச்சு, மற்ற இவருக்கு வியாசருக்கு என்ன நடந்தது இந்த இடத்தும் பொழுது? எந்த பாகவதம்ங்கிற கதையை கேட்டாரோ, எந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற கிருஷ்ணம்ங்கிற குரு இவருக்குள்ளார போச்சோ, அப்பவே அவருக்கு என்ன வச்சுன்னா உள்ளுக்குள்ள இருந்த அறியாமை போயிட்டு. எதனால போச்சு? வெறுமனே கேட்டதுனால போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணார்னா அவருக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா இருந்தவர் பூரணமானார். அதனால வியாச பூரணம்னு பேர் அதுக்கு இல்லையா? ஏன் அதுக்கு பௌர்ணமின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, மனசுக்கு ஜோசியத்தில் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், மனசுக்கு மனோகாரகன்னு பேர். மனோகாரகன்னா சந்திரன் ஒரு பேர். இந்த மனசு என்ன பண்ணும்னா தேய்விரை வளர்விரை ரெண்டு பக்கமா அலைகழிக்கப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் தேயும், இன்னொரு பக்கம் வளரும். இப்படியே அலைகழிப்படும். எந்த இடத்துல பௌர்ணமி, எந்த இடத்துல தேய்விரையும் வளர்விரையும் இல்லையோ அந்த இடம்தான் பௌர்ணமி. அதுபோல எந்த இடத்துல மனசு தேய்மானம் அடையாமலும், எந்த இடத்துல மனசு வளர்ந்தும் தேய்வு எந்த மாறுபாடும் இல்லாமலும் ஸ்டில்னஸ் ஆகுதோ, எந்த இடத்துல மனசுங்கிறது அசையாத நிக்கிறதோ அந்த இடத்த பௌர்ணமி பூரணம்னு பேர். அப்படி ஒரு ஸ்டேட்ல போய் நம்ம நின்றுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த ஸ்டேட்டுக்கு என்ன தெரியுமா பேரு? மானசான்னு பேர். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் மனசை அழிக்கணும் போல இருக்கு அப்படிங்கிறது. ரமண மகரிஷி ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர் போய் கேட்கிறார், சுவாமி இந்த மனசை அழிக்கணுமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்பா, பெருமாளுடைய ஹிருதயத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். பெருமாள் யாரை ஹிருதயத்தில் தரிச்சுட்டு இருக்கார் கேட்கிறார். மகாலட்சுமியை தானே தரிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்கிறார். ஆமா அப்படின்னா அப்ப மகாலட்சுமியை அழிக்கணுமான்னு கேட்கிறார். மகாலட்சுமியை அழிக்க வேண்டாம், மகாலட்சுமியை கொண்டு போய் பெருமாளோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறார். என்ன, அப்படி பிரிஞ்சு வந்த ஒரு வஸ்து இது. அப்படி பிரிஞ்சு வந்த ஒரு வஸ்து.
நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜீவனா இருக்கக்கூடிய இந்த நான் அப்படிங்கிறது அப்படி பிரிஞ்சு வந்த ஒரு வஸ்துவை குரு என்ன பண்றாருன்னா கொண்டு போய் அப்படி சேர்த்து வைக்கிறார். அதனாலதான் ரமணர் இந்த டைட்டில் கொடுக்கிறார். ரமணமாலைன்னு கொடுத்து ஒரு டைட்டில் இருக்கு, அக்ஷர மணமாலைன்னு ஒரு டைட்டில் இல்லையா. அக்ஷரம்னா பிரம்மம்னு அர்த்தம். யார் கூட ரமணர் பிரம்மத்தோட யார் கூட கல்யாணம் பண்ண போறார் இந்த இடத்துல, அருணாச்சலேஸ்வரர் அப்படிங்கிற பிரம்மத்தோடு போய் கல்யாணம் பண்ண போறாரு. அதனால அக்ஷர மணமாலை, நான் அந்த போய் அருணாச்சலனை என்னை நாயகியாகவும், எப்படி நம்மாழ்வார் பராங்குச நாயகின்னு தன்னை சொல்லிண்டாரோ அதுபோல தன்னை நாயகியாகவும் அருணாச்சலேஸ்வரர் நாயகனாகவும் நினைச்சுண்டு அக்ஷரமணமாலை பாட்டா பாடினார். சரி சார், இப்ப இந்த மனசை இந்த குரு என்னதான் சார் பண்றாரு அப்படின்னா, மனசுகிட்ட இந்த குரு என்ன பண்றாருன்னா, இந்த மனசை ஒன்றும் பண்ணாத அப்படியே விடு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு யோகமும் இந்த இடத்துல நடக்குது இல்லையா. அப்ப குருவினுடைய வேலை என்ன அப்படின்னும் பொழுது அவரும் கூடவே இருக்கார். அவர் கூட இருந்துட்டு என்ன பண்றாருன்னா கையோட கூட்டி போறாரா, கையோட கூட்டி போறாரு. இப்ப எங்கிருந்து இறங்கி வர்றார், மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றார். ஜெய கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு மகான் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும், தத்துவ ஞானியும் கூட. அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க, சார் ஆர் யூ டீச்சர் ஆர் வாட் இஸ் யுவர் டீச்சிங் அப்படிங்கிறார். நிறைய இடங்களில் டீச்சிங் சொல்லியிருக்கார் அவர். பட் ஒரு இடத்துல சொல்கிறார், சார் there is no teaching, there is no teacher at all அப்படிங்கிறார். என்ன அப்படிங்கிறார், சார் if I am a teacher, there is a disciple. Okay, so there is no teacher, there is no disciple. So what we can do, sir, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார் both we are learning, sir அப்படிங்க இல்லையா. சார் what we can, both we are learning. ஒரு குரு என்ன பண்ணுவார்னா உங்களோட சேர்ந்து கத்துட்டு இருப்பார். அதுதான் இந்த both we are learning என்றதான் உங்களுக்கு தெரியுமா. ஓம் சகனா பவது சகனம் குருஸ்து, என்ன சாந்தி மந்திரம். என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? நம்மளுடைய உச்சபட்சமான உபனிஷத்துல இருக்கிற சாந்தி மந்திரத்தில் வருது. அதனுடைய பொருள் என்னன்னா, நீ வேற நான் வேற. இப்ப குருன்னு மேல ஒரு பீடத்துல உட்கார்ந்துட்டு, நம்ம இந்து சமயத்தை எப்படி சொல்றா, கீழே அவங்க உட்கார்ந்துக்கணுமா, உபனிஷத்து அதை சொல்லவே இல்லை. வாப்பா நீ நானும் சேர்ந்து அங்க போலாம் அப்படின்வார். நீ நானும் சேர்ந்து நடப்போம், நீ நானும் சேர்ந்து அந்த பாதையில போவோம், நீ நானும் சேர்ந்து கத்துப்போம், நீ நானும் சேர்ந்து பார்ப்போம், நீ நானும் டிஃபரன்ஸே இல்லாம கலந்தோடி இருப்பாய், அருணாச்சல மாதிரி கலந்திருப்போம் அப்படிங்கிறார். அத நாவுக்கரசர் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன உதாரணத்துல சொல்றாரு. அத காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் அப்படிங்கிறது ஒரு வேர்ட். நாவுக்கரசர் தூக்கி போடுற என்னென்ன உபகாரம் பண்றாராம் குரு. என்ன பண்ண, காட்டும் உபகாரம் பா, அதான் அந்த வஸ்து தட்சிணாமூர்த்தி பார்த்து அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பாதையில் என்ன பண்ணுவார்னா, வா சேர்ந்து நடப்போம் வா அப்படின்வார். பெரிய மகான்கள் எல்லார்கிட்டையும் இதை போய் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஸ்டார்ட் பண்ணும் போதே, சார் வி ஆர் திங்கிங் டுகெதர் அப்படிம்பார். அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, நீங்களும் நானும் வேற இல்லை அப்படின்னு சொல்லுவார். யோகிராம் சுரத்குமார் ஒரு இடத்துல கூட நான் உங்களுக்கு குரு சிஷ்யன்னு ரொம்ப ரேரா சொல்லியிருக்காருன்னு தெரியல, அண்ணா தான் பார்த்து சொல்லணும், ஆனா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பார். இல்ல பெக்கரும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவார். மகா ஞானிகள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பேர் ஸ்தானத்துல போய் சொல்லி இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிஷ்யா இருக்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. ரமண மகரிஷி, ஜே.கே. பகவான், இவங்க ஞானானந்தர், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல வாங்க சேர்ந்து போவோம் அப்படின்ற என்ன பண்ண, காட்டும் உபகாரம். அதோ பாருப்பா அந்த வஸ்துவை அப்படின்னு காட்டி கொடுப்பாங்க. முதல்ல எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, புஸ்தகத்தை பெரட்டு அப்படிம்பாங்க. முதல்ல நம்ம பரட்டின்னு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிடுவாங்க, என்ன ராம அப்படிங்கிற சப்தத்தை கையில் கொடுத்துருவாங்க, மந்திரத்தை எடுத்து கையில் கொடுத்துருவாங்க, தட்சிணாமூர்த்தி சொல்லுங்க அப்படின்னு கையில் கொடுத்துருவாங்க. இப்படிதான் இருக்கு நம்ம சம்பிரதாயம். இது எங்க இருந்து யாரு காமிச்சு கொடுக்கறது அப்படின்னா, இதே வியாசர் பண்ணின ராமாயணத்துல முதல்ல இது நமக்கு காமிச்சு கொடுத்தது யாருன்னா பரதன். எப்படி காமிச்சு கொடுக்குறான் நமக்கு அப்படின்னா,
நேரா இவன் பரதன் இவன் போறான். இந்த சித்திரக்கூட்டத்தில் இவங்க பஞ்சவட்டியில் இவங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் பஞ்சவடி தானே சார் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு கோலம் ஒன்று பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு திருக்கோலம் ஒன்று பார்க்குறான். எப்படி இருக்காருன்னா, ராமர் மர ஊறி தரிச்சுண்டு ஒரு யுவராஜாவெல்லாம் இல்லை, எப்படி உட்கார்ந்துருக்காருன்னா தட்சிணாமூர்த்தி மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ராமரை பார்த்த உடனே தூக்கி வாருது போறவனுக்கு. ஹே அப்பா, அண்ணாவா இது? அண்ணா இல்லையே இது, வேற யார் உட்கார்ந்த? ஹே குருஹோ அப்படிங்கிறார். யார் என் அண்ணாவா ஹே குரு உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறார். அண்ணா மறந்துட்டு இப்போ எந்த காட்டுக்கு அண்ணா போயிருக்காரோ அதனாலதான் ஆரண்ய காண்டம்னு பேர். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் சூக்ஷ்மம். என்ன உபனிஷத்துல எது ஆரண்யமா சொல்லப்பட்டிருக்கோ, எந்த ஒரு உபனிஷத் ஞானிகள் காடு அப்படிங்கிறதுக்கு உள்ளர போய் உட்கார்ந்துட்டு உபனிஷத் மந்திர சிஷ்யாளுக்கு போதிக்கிறாளோ, அதே மாதிரி இந்த ராம சத்குரு என்கிற ராமம் என்கிற பிரம்மம் ஆரண்யம்ங்கிறக்குள்ள நுழையும் போது அவன் என்ன கோலம் எடுத்துக்கிறான்னு குருன்ற கோலத்தை எடுத்து கையில் எடுத்துக்கிறான். வேதாந்த தேசிகர் சாதிக்கிறார் இந்த விஷயத்தை அழகா. குருவை அந்த இடத்துல ராமர் குருவை உட்கார்ந்துருக்கான், மரவுரி கட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். அப்படி உட்கார்ந்த உடனே அப்படி பார்க்கிறாரு. அப்படி ராமர் அப்படியே கண்ணில் அளக்கிறாரு. இவனுக்கு எல்லாம் மறந்து போச்சு. நமஸ்காரம் பண்றான். அப்ப என்ன பண்றான்னு குரு கிட்ட ஒன்னே ஒன்று கேட்கிறான், நீ இனிமேல் அண்ணா இல்லை எனக்கு நீ குருவைட்ட, அப்ப எனக்கு ஏதாவது குடு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, குரு ஒரு சிஷ்யன் காலில் விழுந்த உடனேயே என்ன பிரசாதிக்கணும், என்ன வேண்டும், என்ன கேட்க தெரியணும் குரு கிட்ட ஒரு சிஷ்யன் கேட்கிறான். உங்ககிட்ட எனக்கு வேற எதுவும் வேண்டாம், உங்களுடைய பாதத்தை எடுத்து என் தலையில வைங்கோ, இதுதான் உங்களுடைய பிரசாதமா எடுத்துக்கிறேன், இதை போய் நான் நாட்டில் வைக்கிறேன் அப்படின்ட்டு. ராமாயணம் சார். குருவினுடைய வாழ்வை காமிச்சு கொடுத்தது நமக்கு ஆதியில் இருக்கிற ராமர். முதல்ல குருவினுடைய என்ன கொடுக்கிறாருன்னா, குருவினுடைய பாதுகை எடுத்து கொடுக்கிறார் அவர். இந்த பாதுகை தான் என்ன பண்ணிட்டுனா அங்க போய் ஆண்டுக்கு அத்தனை 14 வருஷமும் அரியணையில என்ன உட்கார்ந்து இது காண்டுது. அப்ப என்ன பண்றேன்னா, தலையில வச்சுட்டானா, அந்த தலையில வச்சிட்ட உடனேயே அந்த பரதனுடைய முழு பரிசமும் போயிடுத்து, தேகம்ங்கிற அபிமானம் போயிடுத்து பரதனுக்கு. ராம 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 ராமன் அவனுக்குள்ள இருந்து வருது. எந்த குருவினுடைய பாத ஸ்பரிசம் ஒருத்தன் தலைமையில படுறதோ அந்த குருவினுடைய பாதத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை, அவனுக்குள்ள இருந்து ஒரு மந்திரத்தை கொடுக்குறான். அந்த மந்திரத்தை வித மாதிரி உள்ள போடுறான். அதுக்கு பேர் ராம அப்படின்னு பேர். அதை கொடுத்த உடனே அவன் என்ன பண்றான்னா, கொண்டு போய் வச்ச உடனேயே இனிமேல் இந்த நாடு க்ஷேமமா இருக்க போறது அப்படின்னா 14 வருஷம் ஒரு சாஸ்திரம் இருக்கு. எந்த நாட்டில் குழந்தைகள் இறக்கவில்லையோ அந்த நாடு ராமராமஜ, அது ஒரு பெரிய விஷயம். சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த 14 வருஷமும் அந்த 14 வருஷமும் அயோத்தியில் எந்த குழந்தையும் இறக்கவே இல்லையா. அதுதான் ஒரு பெரிய ஒரு நாடு ஆள்றக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியினுடைய தர்ம சாம்ராஜ்யம் நடத்துறவன். அதனால குரு என்ன பண்ணியிருக்கான்னா, ராமர் காட்டுறாரு ஒரு குரு எப்படின்னு. கரெக்டாக 14 வருஷம் உள்ள போய், அதனாலதான் பாகவதத்தில் சுகபிரம்மம் சொல்றார், அவர் சாதாரண ராமர் கிடையாது, தியாக ராமர் அப்படிங்கிற. என்ன சார் தியாகம் பண்ணார் அவர் அப்படின்னு கேட்கும் பொழுது, ந கர்மணா ந பிரஜயா ந மேதயா ந தியாகே நைக அமிர்தத்துவமானுஷு. உபதேசம் மகாநாராயண உபனிஷத் சொல்றது நம்மகிட்ட கடைசியா ஒரு குருவினுடைய வாக்கியத்தை சொல்றது. ஒரு குரு கேட்கிறான் அவன்கிட்ட, என்னப்பா நான் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். எதனாலப்பா அந்த பிரம்மம் அடையப்படுறதுன்னு கேட்கும் பொழுது ஒரு குரு டைரக்டா அவன்கிட்ட, ந கர்மனா, கர்மாவனால அது கிடைக்காதுப்பா. அப்ப நான் கர்மாவை பண்ணிட்டே இருக்கிறேனே அப்படின்னு கேட்கும் பொழுது, கர்மாவை பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, வேலைக்கு போ, எல்லாம் பண்ணு, கடைசியில இது பண்றது எல்லாம் குருன்னு நினைச்சுக்கோப்பா அப்படின்னு. ந கர்மனா, அந்த இடத்துல என்ன பண்றதுன்னா கர்மம் இல்லைன்னு ஆகிறது. யோகிராம் சுரத்குமாருடைய மிகப்பெரிய ஒரு உபதேசமே என்னன்னா, நீ என்ன காரியம் பண்ணினாலும் இந்த பிச்சைக்காரனுக்காக பண்ணு, இந்த பிச்சைக்காரன் நினைச்சிட்டு பண்ணு, இந்த பிச்சைக்காரனுக்காகவே இந்த வாழ்க்கை இருக்கு பண்ணுன்னுவர். அதை பண்ணி காட்டி கொடுக்கக்கூடியவர் இன்னைக்கு நம்மிடையே இருக்கிற சுவாமிநாதன் அண்ணன். என்ன எந்த வேலையும் கிடையாது, தந்தையின் பணியில் தான். கீழே எந்த பேர் போட்டாலும் தந்தையின் பணியில். அது எத்தனை புக்குன்றது அவருக்கு தெரியாது, அவர் பாட்டு போட்டுட்டே இருப்பார். ஏன் நம்ம கிட்ட நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களே அது மாதிரி இருக்காங்க, தந்தையின் பணியில் செய்கிறவங்க இருக்கு. அப்போ குரு என்ன பண்ண, கர்மனா ந பிரஜையா.
இப்போ என்னப்பா குழந்தை பெற்றுறதுனால மோட்சம், குழந்தை பெற்ற அதிகபட்சம் என்னப்பா பாகவத்தில் அவன் போய் கேட்குறான், குழந்தை பெற்ற ரிஷிகிட்ட கேட்குறான், என்னப்பா இப்போ நான் சிரார்த்தம் பண்ணி வைப்பான், அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். அதிகபட்சமாக பண்ணுவான் அவன். சரிப்பா அதுவும் கடமை தானே, அதையும் என்ன பண்ண, கர்மனா ந பிரஜையா. அப்ப என்ன பண்றான், நமேதையா அப்படின்றான். என்னென்ன புத்தியினால ஏதாவது அடையப்படுறியா அப்படின்னு கேட்கிறான். அப்ப என்ன பண்ண, என்னுடைய புத்திசாலித்தனம், என்கிட்ட பயங்கர வித்வத்துவம் இருக்கு, நான் பயங்கர நாலேஜா இருக்கேன், நான் போய் அடைஞ்சிருவேன், நமேதையா, புத்தியினால அடையப்படாது. அப்ப என்ன பண்ணுது, ந தியாகேனைக அமிர்தத்துவமானுஷு அப்படிங்கிற. என்ன பண்ணணும் அந்த இடத்துல, பா உன்னுடைய அகங்காரத்தை டிராப் பண்ணு இப்ப அப்படிங்கிற. ந தியாகேனைக, உன்னை நீ தியாகம் பண்ணு, உன்னை நீ பரித்தியாகம் பண்ணு, உன்னை நீ ஒண்ணுமில்லைன்னு நினைச்சுக்கோ. சார் யூ ஆர் நத்திங் சார் அப்படிம்பார். ஜேகே சொல்லுவார், சார் யூ ஆர் நத்திங் அப்படிம்பார். இந்த யூ ஆர் நத்திங்னு சொல்றதுக்கு ஒரு குரு அங்கிருந்து இங்க வரணும். ஒரு குரு உங்ககிட்ட வந்து என்ன காட்டி கொடுக்குறாருன்னா, முதல்ல நீ அது இதெல்லாம் காட்டி கொடுப்பாரு. உங்களுக்கு அந்த பேரா இந்த பேரான்னு காட்டி கொடுத்துட்டு மெதுவா என்ன பண்ணுன்னா, உங்களை மொத்தமா கபலீகரம் பொழுது உங்க நாமாவிலிருந்து எல்லாத்தையும் பிடிங்கிடுவார். உங்க பேரு ஊரு எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டு, சார் யூ ஆர் நத்திங் அப்படிம்பார். அந்த இடத்துல நிக்கணும் நம்ம, இல்லையா? அப்ப என்ன பண்ண, தியாகேனைக்கு அமிர்தம். அப்ப என்ன பண்ண, நம்ம ஒண்ணும் இல்லை அப்படின்னு குருவுக்கு முன்னாடி அப்படி நிற்கும் பொழுது என்னன்னா, உள்ளே இருந்து ஒரு அமிர்தத்துவம் ஒண்ணுவார். ரமணருடைய ஃபேமஸான ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, குற்றமுற்றறுத்தனை குணமாய் பணித்தாள் குருகுருவாய் ஒளிர் அருணாச்சலா அப்படிங்கிற. என்னென்ன, குற்றமுற்றொருத்தனை குருவாய் பணித்தாள். ஜேகே ஒரு இடத்துல பேசும்போது சொல்றார், சார் நீங்க ரொம்ப ஆதியில எப்பயோ ஒரு இடத்துல ஒரு ராங் டேர்ன் நடந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். பைபிள்ல கூட இருக்கு, இது ஆதி குற்றம்னு ஒன்று இருக்கு. இந்த ஆதியில ராங் டேர்ன், இந்த ஆதி குற்றத்தை யார் பேசுறா அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற நக்கீரர் முன்னாடி சுந்தரேஸ்வரர் வந்து பேசுறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவிளையாடல் புராண கதை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தர்மிங்கிறவர் வந்து பாட்டு எழுதி கொடுத்தாரு, கொண்டு வந்து ஏதோ சந்தேகம் வந்தது, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையான மனமா, அதெல்லாம் இருக்கு, ஒரு ஸ்டோரி இருக்கு. அப்ப என்ன பண்ணினார்னா, இந்த பாட்டை யார் எழுதினது அப்படின்னு கேட்கும்பொழுது உள்ள வருவார் சிவபெருமான். சிவாஜி படத்தில் அப்படியே உள்ள வருவார். உள்ள வந்த உடனேயே இந்த பாடலை இயற்றியது யார் அப்படின்பார். நான் தான் இயற்றினேன் அப்படின்பார். அப்ப சிவாஜி கணேசன் சொல்லல, ஆனா அத்தியாத்ம திருவிளையாடல் புராணம்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுல சொல்றது நான் தான் இயற்றினேன் நீ சொல்ற இல்ல, இந்த நான் என்பதே முதல் குற்றம், ஒரு குற்றம் எப்படி இன்னொரு குற்றத்தை காணும் அப்படிங்கிற. நீ நான் அப்படின்னு ஒண்ணு எந்திரிச்சு சொல்ற இல்ல, உனத்த நான் அப்படின்னு எந்திரிச்சுல உனக்கு, இதுவே குற்றம். ரமண பகவான் கவுண்டர் பண்றாரு பால் பிரண்டனை. என்ன பண்றாருன்னு, நான் போனேன், நான் ஃபாரின்ல இருந்து வந்து 10 நாளும் பகவான் திரும்பியே பார்க்கல பால் பிரண்டனை. 10வது நாள் 11 நாள் திரும்பினாரு. யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த ஊருக்கு போனேன், அங்க ஒரு சுவாமிகளை பார்த்தேன், இந்த ஊருக்கு போனேன், எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு பால் பிரண்டன். 11வது நாள் நீ எல்லாம் சொன்ன இல்லப்பா, இந்த நான் போனேன் நான் வந்தேன்னு சொல்லி இந்த நான் யார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு குரு சும்மா உங்களை மேல சூப்பர்ஃபிஷியல் எல்லாம் பிடிக்க மாட்டார். உங்களுக்கே தெரியாம உங்க கூடவே இருக்கிற, உங்களை ஏமாத்தின் இருக்கிற, உங்களை எஸ்கேப் பண்ண வைக்கிற எல்லா டாக்டிஸும் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நான் என்கிற அகங்காரத்தை ஒரு புடி அப்படி வந்து கூடு பிடிப்பார். அதுதான் பாலகுமார் சார் அடிக்கடி சொல்வாரு, யோகர் சுவாமிகள் சொன்னதா, புலிவாயில அகப்பட்ட அந்த என்னது மான் மாதிரி, அது தப்பிக்கவே முடியாது. இந்த திருவிளையாடல் புராணத்தில் என்ன சொல்ற, நான் என்பதே ஒரு முதல் குற்றம், இந்த குற்றம் எப்படி ஒரு குற்றத்தை காணும், அதனால நீ அதை பதில் சொல்லிட்டு நகர் அப்படின்ட்டு. இந்த ஒரு உபதேசம் போச்சு அவருக்குள்ளார், நக்கீரருக்குள்ளார். அந்த அந்த புராணத்துல கதை பிரகாரம் பாருங்க, இது அவர் சொன்ன உடனே என்ன ஆகுன்னா, நெற்றியிலிருந்து ஒரு அக்னி போற மாதிரி இருக்கும், எரிஞ்சிடுவார் அவருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குருவினுடைய உபதேசம் சொல்லாது சொல்லற நில்லென்று சும்மா இருந்தா அருணாச்சலம். சொல்லாத ஒரு விஷயத்தை குரு அப்படி சொல்லாம ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, அது என்ன பண்ண, சொல்லற நில்லு, அங்க போய் நின்னுடாது. நக்கீரர் அந்த வார்த்தை சொன்ன உடனே என்ன பண்ணித்தன, நான் என்பதை முதல் குற்றம், இது எப்படி இன்னொரு குற்றத்தை காணும் சொன்ன அப்படி நின்றுட்டது அந்த இடத்துல.
ஸ்டாண்ட் ஸ்டில். அப்போ முதல்ல ஒரு குரு நம்மளை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ யாரும் தெரிஞ்சுக்கோன்னு முதல்ல சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம் தான். நம்ம சில விஷயங்கள்லாம் நினைப்போம். என்ன எனக்கு இங்கே இருக்கிறவங்ககிட்ட பேச ரொம்ப சந்தோஷம். எல்லாம் முமுட்சுக்கள், ஜிக்ஞாசுகள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்கிற மாதிரி தீவிரமான ஆன்மீக சாதனையாளர்கள். ஏன்னா உங்களுடைய குரு அப்படி சாதாரணமாக போடுறதில்லை. ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், சார் ஸ்டார்ட் ஃப்ரம் த அதர் எண்ட் அப்படிம்பார். ஸ்டார்ட் ஃப்ரம் த அதர் எண்ட் அப்படின்னா இந்த கீழிருந்து இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதே கிடையாது. முதல்ல கொண்டு வந்து தட்சிணாமூர்த்தி படத்தை வச்சிருந்தாங்க. இதுதான் டார்கெட் அப்படின்னு காட்டுறது. முதல்ல எடுத்தோம் லட்சியார்த்தம். ஒரு குரு என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல லட்சியார்த்தத்தை காட்டுவார். என்ன சும்மாலாம் காட்ட மாட்டார். முதல்ல இங்கேருந்து இந்த வத்தி பெட்டி எடுத்து இந்த சூடம் கொளுத்துறதுலாம் இல்லை. முதல்ல படத்தை ஒட்டிட்டு அப்புறம் சூடம் காட்டணும். மாற்றிருக்கார். எல்லாரும் இங்கேருந்து இது கொஞ்சம் அப்படியே பாடி அனாட்டமி அப்படியே போனால் கூட முதல்ல எடுத்து இதெல்லாம் கிடையாது, நம்ம அங்கே தான் போக போகிறோம், இது தயார் பண்ண அப்படிங்கிறார். முதல்ல தயார் பண்ணிடுது. ஏன் தயார் பண்ணணுன்னா, நீ தபஸ் பண்ணு யாரும் தெரியும், நீ சோனியா இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளார நீ கொஞ்சம் எவால்வ் ஆகணும் உள்ளுக்குள்ளார. அப்போ என்ன பண்ண, உள்ள ஒரு வளமை ஒன்று தேவைப்படுது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த யோகங்கள் இது எல்லாம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய விஷயம் எங்கே கொண்டு போய் முடியும்னா, இந்த அகங்காரத்தை தியாகம் பண்ணக்கூடிய தைரியத்தை கொடுக்கறதுக்கு இது எல்லாத்தையுமே முடியும். முதல்ல உலகத்திலேயே உங்களுக்கு பெரிய யாருக்கு தைரியம் இருக்குன்னா, உங்களுடைய அகங்காரத்தை வெட்டி இருக்கிறவங்க உலகத்திலே மகாவீரன். அதனால தான் யோகர் சுவாமிகள் நேராக வந்து ரமண மகரிஷ்ட உட்கார்ந்தார். 1 மணி நேரம் உட்கார்ந்தார். திருவண்ணாமலைக்கு ஸ்ரீலங்காலேருந்து அண்ணா எழுதியிருக்கார் யோகர் சுவாமிகள் புக்கில் வந்து உட்கார்ந்துருக்காரு. 1 மணி தியானம், ஒன்றும் பேசவில்லை, சும்மா இருந்தோம், அவன் ஒரு மகாவீரன் அப்படின்ட்டு போனார். ரமணர் அப்படி எழுதிட்டு போனார். என்னென்ன அந்த 4 எண்ணத்தின் சின்ன ட்ரேஸே கிடையாது இந்த இடத்துல. மகான்கள் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 4 ட்ரேஸ் எண்ணமே இருக்கக்கூடாதுன்னா, இது சம்பந்தமா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாங்கன்னா, முதல்ல என்னது, நான் இந்த தேகம், நான் இந்த உடம்பு, சரி வா ஸ்டார்ட் பண்ணு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் அங்கேருந்து அப்படி புடுங்கி தூக்கி வந்து வெளில போட்டுருது. குமரகுருபர் சுவாமிகள் சொல்லுவாரா, அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தூக்கி போடு அப்படின்றார். எப்படி தூக்கி போடுவார் குரு, எப்படி தூக்கி போடுவார்னா, அதனால தான் வராகம்ங்கிற ஒரு அம்சம் நம்ம சம்பிரதாயத்தில் எதுக்கு இருக்குன்னா, எது வந்து பூமியில் ரூட்டடாக இருக்கோ, எது பூமிக்குள்ள நமக்கு தெரியாமல் இருக்கோ, எந்த அகங்காரம் நமக்குள்ள தெரியாமல் உள்ள பதுங்கின்னு இருக்கோ, வெளியில் இல்லாத மாதிரி காட்டுறதோ, அதை தூக்கி போடுறது தான் வராகர். அதை தூக்கி போடுறது தான் வாராகியும் கூட. அப்போ குரு என்ன பண்ணுவார்னா, வாட் இஸ் இது ரூட்டடாக இருக்கு என்னன்னு பார்ப்பார் முதல்ல. அதெல்லாம் ஞானிகள் என்ன பண்ண, ஸ்டார்ட் ஃப்ரம் த அதர் சைடு அப்படிங்கிற. அப்போ என்ன பண்ணணும்னா, அங்கேருந்து தான் உபதேசத்தை ஸ்டார்ட் பண்ணணும். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 4 அகங்காரத்தை எடுக்கணும். நம்ம போக வேண்டிய லட்சியார்த்தம்ங்கிறது பிரம்மானுபவம். அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் போயாகணும். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன தடை இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். இங்கேருந்து தடையை உடச்சுட்டே போகிறது. அந்த ஞானிகளுடைய மெத்தடே இதுதான். முதல்ல உங்களுக்கு உபதேசமே என்ன, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி என்ன பண்ணா, அந்த 4 பேஸ் இருந்து தூக்கி எடுப்பாங்க. குற்றமுற்ற அறுத்தனை ஆதி குற்றம் என்னவா இருக்கு, நான் என்கிற இந்த ஆதி குற்றம் இருக்கு. அறுத்தனை குணமாய் படித்தால், அதுக்கப்புறம் என்ன பண்ண, உனக்கு ஒரு குணம் ஒன்று வருது. என்ன குணம் உனக்கு வருது அப்படின்னா, இந்த 3 குணங்களையும் கடந்த ஒரு குணாதீதம் உனக்கு ஒன்று ஒரு ஃபார்ம் ஆகுது. நம்மகிட்ட என்ன குணம் இருக்கு, சத்துவ குணம் இருக்கு, ராஜச குணம் இருக்கு, தாமச குணம் இருக்கு. இந்த ஆர்டரில் போட்டாலும் ஒன்று தான், எந்த ஆர்டரில் போட்டாலும் ஒன்று தான். இது 3மே நல்லதான, இது 3மே இருக்கக்கூடாதுங்கிறது வேதாந்தம். சத்துவ குணம் இருக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நல்ல கதை ஒன்று சொல்லுவார். ஒருத்தன் காட்டில் போய் மாட்டின்ட்டான். அவனை 3 பேர் வந்து அவனை கட்டி போட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இவனை கொன்னுடுவோம் அப்படிங்கிறான் ஒருத்தன். இவன் இன்னொருத்தன் சொல்கிறான், அவனை கொல்ல வேண்டாம், அவனை கையை மட்டும் கட்டி போடுவோம் அப்படின்றான். அப்புறம் இன்னொருத்தவன் சொல்கிறான், இவனை கையும் கட்ட வேண்டாம், அவன்கிட்ட தான் எல்லாம் பிடிங்கியாச்சு, அவனை மெதுவாக விட்டுடுங்கடா, அவனா போய் தப்பிச்சிக்க போகிறான் அப்படிங்கிறான். ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த முதல்ல ஒருத்தன் கொன்னுடுவோம் சொன்னான் பார்த்தியா, அவன் தான் தமோகுணம் அப்படிங்கிறார். அவன் தான் என்ன பண்ணுவான்னா, தமோகுண விருத்தி இருந்ததுன்னா அவனை கொன்று எடுத்துறது, காலி பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் ரஜோகுணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, கையை மட்டும் இவனை கட்டு,
இவன் தப்பிச்சிக்காத பார்த்துக்கணும். எங்கிருந்து தப்பிக்காத பார்க்குறோம்? இங்க இருக்கிற சம்சாரம்ங்கிற இந்த விஷயத்திலிருந்து, தேகம்ங்கிற அபிமானத்திலிருந்து தப்பிக்க கூடாது. அதனால் ரஜோகுணத்தை அப்படி வச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சத்வகுணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவனை கொல்லாத, அவனை கையையும் ஒன்றும் கட்டி விட்டாத, அவன் கையெல்லாம் பிரித்து விட்டுரு, அவனே போய் அதை தப்பிச்சுட்டு போகிறான் விட்டு அப்படிங்க. இப்போ ரமண மகரிஷி சொல்றாரு, குற்றமுற்றறுத்தனை, என்ன குற்றம் ஆதியில் இருக்கு, அதுக்கப்புறம் குரு என்ன பண்ணுவாருன்னா குணமாய் பணித்தாள் சத்துவகுண குருத்தியோட அவன் அப்படியே வளர வச்சுட்டு இருப்பாரு. ஆதி குற்றம்னு அவனுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது நான் நான் அகங்காரத்தோட வேரோடு இருக்கு. இதுதான் எண்ணங்களை கிரியேட் பண்ணுது, இதுதான் எல்லாருக்கும் மூலகர்த்தாவா இருக்கு, இதுதான் இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கு. இந்த ஆதி குற்றமான இந்த நான் தான் புத்தின்னு தான் நினைச்சிட்டு இருக்கு. இதுதான் என்ன பண்ணுதுன்னா தான் சித்தம்னு நினைச்சிட்டு இருக்கு. இதுதான் எல்லா விதமான அறியாமைக்கு மூல வேறு. இப்ப இதை சாய்க்கணும் அப்படின்னா அவங்கிட்ட ஒரு குணம் ஒண்ணு கொடுக்கணும், அந்த சத்துவகுண விருத்தியோட இருக்கணும். அந்த சத்துவகுண விருத்தி வரணும், அவங்கிட்ட ஒரு யோகத்தை கையில கொடு அப்படிங்கிறது சாஸ்திரம். யோகத்தை கையில கொடு அப்படிங்கிறது. ஏன்னா சத் தரிசனத்துல 6 தரிசனங்கள்ல வைசேஷிகம் அப்படின்னு எடுத்தோம்னா கடைசிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு யோகம் தான் கையில கொடுத்துருக்கு. அந்த இடத்துல யோகத்தை கையில கூட அவனுக்கு. அப்ப என்ன பண்ணுவான்னா யோகத்தின் மூலமா என்ன பண்ணுவான்னா சித்த சுத்தி வர ஆரம்பிச்சிடும் அவனுக்கு. சித்த சுத்தி வர ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுவோம்னா குணங்கள்லாம் அவனுக்கு அடங்கும். தமோகுண விருத்தி போகும், ரஜோகுண விருத்தி நகரும், சத்துவகுர்த்தி வரும். சத்துவகுர்த்தி என்ன பண்ணுன்னா மேல என்ன பண்ணுனா ஆத்மகோசர விருத்தி என்கிற ஆத்மாவை நோக்கி நகரணும் அப்படிங்கிற இவனுக்குள்ள ஆசை வரும். இந்த குணத்தினுடைய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வேண்டாம்ப்பா. கடைசியில் இந்த வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சின்றது ஒரே ஒரு விஷயந்தான். எல்லாம் ஓரளவுக்கு அனுபவிச்சும் பார்த்தாச்சு, இல்லை அனுபவிக்கவும் இல்லை, துக்கமாக இருக்கு, என்னன்னு புரியல வாழ்க்கை, முதல்ல ஒரே குழப்பமாக இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எனக்குள்ள ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னா அந்த வஸ்து தான் இதை சரி பண்ணும். நான் அந்த நிலையை அடைஞ்சாதான், ஆத்மாங்கிற அந்த நிலையை அடையிறது கூட கிடையாது, பேச்சுக்கு தான் சொல்லணுமே தவிர அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும், அந்த வஸ்துவை பார்க்கணும், அதுதான் ஃபைனலு. அதை காட்டி கொடுக்குறவர் ஒருத்தர், குருன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த குரு கிட்ட போய் நம்ம உட்கார்ந்தோம்னா இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரே ஆன்சர் கிடைக்கும். குற்றமுற்றறுத்தனை குணமாய் பணித்தாள் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலா அப்படிங்கிற. என்ன பண்றாருன்னா அப்படி லைட்டு மாதிரி மேலவா அப்படிங்கிறார் இல்லையா? அந்த லைட்டு மாதிரி இப்படி மேலவா, சும்மா எல்லாம் காட்டல. ரமண மகரிஷி கேட்டாரு, நமக்காக பேசுறாரு அருணாச்சலேஸ்வர்கிட்ட ஒரு இடத்துல, கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா அப்படிங்கிற. குரு நம்ம கிட்ட எப்படி காட்டி கொடுக்குறாரு, கெஞ்சியும் வஞ்சியா, நான் கெஞ்சி பார்த்துட்டேன், ஏகப்பட்ட ப்ராப்ளம், என்ன பண்றதுனே தெரியல. ஒரு விஷயம் ஒரு கணம் நான் புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன், என்னால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு கணம் முட்டாளா நிற்கிறேன். ஒரு கணம் நான் மிகச்சிறந்த பெற்றோரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு கணம் என்ன மாதிரி மட்டமான பேரண்டிங் எவனும் பண்ண முடியாதுன்னு இருக்கேன். ஒரு கணம் நான் ஆபீஸ்ல பெரிய புத்திசாலித்தனமா இருக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் கான்ஃபிளிக்ட் வந்துட்டே இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, வாழ்க்கை தெரியல, ஆபீஸ் தெரியல, எக்ஸ்டர்னல் வேர்ல்டு தெரியல, எதுவுமே எனக்கு தெரியலையப்பா. அதனால நான் என்ன பண்றேன், கெஞ்சன உங்ககிட்ட கெஞ்சியும் வஞ்சியாய், நீ வஞ்சிச்சுடாத, கெஞ்சியும் வஞ்சியாய். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, கொஞ்சமும் இறங்கிலை, கொஞ்சமும் இறங்க மாட்டியா கேட்கிறார் பாருங்க. அருணாச்சலேஸ் நமக்காக கேட்கிறார். குரு மட்டும்தான் நமக்காக போய் கேட்க முடியும், ஞாபகம் வச்சுக்கணும். யார் கேட்பாங்க அப்படின்னா இவனை எடுத்துக்கோன்னு குரு தான் சொல்லுவார். அந்த வஸ்து என்னன்னே தெரியாது நமக்கு, ஆனா குரு சொல்லி கொடுப்பாரு. கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா. பா நீ இவ்வளவு நீ பண்ற, ஆனா ஒரே ஒரு முறை மட்டும் நேர்ல நான் இருக்கேன் பயப்படான்னு சொல்லிட்டு. யார் இதை சொல்லுவா? குரு தான் சொல்லுவாரு. நமக்காக யார் சொல்லுவா? இவ்வளோ கஷ்டப்படுறா, யாருக்காக உங்களுக்கு உடம்பு வந்துடுதுன்னு வச்சிங்களேன், சரி பண்ணுன்னு அவர் தான் அங்கே வேண்டிட்டு இருப்பார். உங்க ஆத்துல எல்லாம் விபூதியெல்லாம் வச்சுட்டு இருப்பா. இவர் என்ன பண்ணுவாருன்னா காலையில நைட்டு மாத்திரை போட்டாங்களே அவங்களுக்கு உடம்பு சரியாச்சா இல்லையா, என்ன நைட்டு எத்தனை மாத்திரமா போட்ட அப்படின்னு கேட்பார். 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாத்திரையை போடும்பாரு. சரி கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு கொஞ்சம் மூச்சை இழுத்து விட்டுக்கோ, அவர் ஒரு மருந்து ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அர்த்தம் இதுக்குன்னா,
நீங்க பிரஜை இல்லாம இருந்தால் கூட ஜோரத்துல குரு என்ன பண்ணுவார்னா அவர் பிரஜையோட வேலை பார்ப்பார். கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே அருள் கேட்கணும் சார். நம்ம அருணாச்சலேஸ்வர்கிட்ட போய் அப்படி நின்று அஞ்சல் என்று நீ வந்து சொல்லிட்டு போன்னு கேட்கணும். நம்ம ரமணர் நம்ம காட்டி கொடுக்குறார். ரைட் அண்ட் ராயல சார் யூ டிசர்விங் இட் அண்ட் ஓன் இட் அப்படிங்கிற ஒரு இடத்துல அருணாச்சலேஸ்வரன் வந்து சரீரமா வந்து என் எதிர வந்து இந்த இடத்துல இன்னைக்கு ராத்திரி கனவுல தெரியோ நனவுலையோ தெரியாது, நான் இருக்கேன்னு வந்து சொல்லிட்டு போ, உன் கடமை அது அப்படிங்கிறார். ஏன்னா காந்தம் இரும்பு போல் நீ நானும் இருந்துருக்கு, என்ன விளையாடுறியான்னு கேட்கிறாரு. காந்தம் எப்படி இரும்பை இழுக்கிறதோ அந்த மாதிரி நான் உன்னை இழுத்து வச்சு நீ தான் எனக்கு முடிவெடுத்து இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண போறன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து எதுக்கு நாட்கடத்துற? நீ சும்மா வந்து நான் அப்ப பண்ணிக்கிறேன் இப்ப பண்ணிக்கிறேன், உடனே என்ன பண்ண வந்து தாலியை கட்டி என்ன கூட்டின்னு போ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன அந்த இடத்துல குருவும் இல்லை சிஷ்யனும் இல்லை, வந்து அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா அப்படின்னாரு. என்னென்ன நான் இருக்கேன் பயப்படாதான்னு வந்து சொல்லிட்டு போறது. இந்த அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா தான் அபயாம்பிகைன்னு பேரு அம்பாளுக்கு. நான் இருக்கேன், நம்ம என்ன பார்க்குறோம் அபயம்னு பார்க்குறோம். ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்துல பேசின்னு இருக்காரு. அப்படியே உட்காந்து எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா ஃபியர் பற்றி பேசுகிறாங்க. சார் வாட் இஸ் ஃபியர் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் பயம் எங்கே இருக்குன்னு பார்க்குறாரு. டெத்து ஃபியர்னால தான் மேலே வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறோம், அது கீழே டெத்து ஃபியர் இருக்குது எல்லாருக்குள்ளாரையும். அப்படியே பேசிலாம் முடிக்கிறாங்க. ஒரே இன்டலெக்சுவல்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட. கடைசியில் ஒருத்தர் கேட்குறாரு, சார் இது எதுவும் எனக்கு தெரியாது, எந்த விஷயமும் எனக்கு தெரியாது, இவங்க பேசுகிற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு சாதாரண ஒரு லேமேன் அவனுக்கு பயம் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட வராங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஜென்டில்மேன், உங்களுக்கு அந்த பயத்தை என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரியும், பேச தெரியும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தெரியும், நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க, ஏதாவது பதில் சொல்லுவீங்களா அப்படின்னா ஐ டோன்ட் சே நான்சென்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற, நான் இது எந்த பதிலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற. தென் சார் வாட் யூ வில் சே அப்படின்னு கேட்குறாரு. ஐ ஹோல்ட் இஸ் ஹேண்ட் அப்படிங்கிறார். குரு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுவார், எதுவும் பேச மாட்டார் உங்ககிட்ட உட்காந்து. கடைசி பட்சமாக உங்ககிட்ட குரு அப்படி வந்து உட்காரும் பொழுது என்ன பண்ணுவார்னா ஹோல்ட் இஸ் ஹேண்ட், கையை அப்படி பிடிச்சி நிறுத்துவார். நான் இருக்கேன், அதான் குரு. குரு எப்பேற்பட்டவர் அப்படின்னா அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா மாதிரி ஹோல்ட் இஸ் ஹேண்ட், அபயக்கர். துருவன் சின்ன குழந்தை, இந்த மாதிரி ஒரு குழந்தை துருவன் அப்படி போறான். அம்மா சொல்றாங்க அப்பா மடியில இடம் கிடையாது உனக்கு, உத்தானப்பா அவன் கொடுக்க மாட்டான்ப்பா உனக்கு. துருவ சரித்திரம் எடுத்து படிங்கும், இடமே அம்மா அப்பா மடியில் உட்கார. அப்ப என்ன சொல்ற அம்மா என்ன சொல்றன்னா இந்த மடி கிடையாதுப்பா, உன்னுடைய நீ உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாதபடி உன்னை எழுப்பவே முடியாத ஒரு மடி இருக்கு, அங்க போறியா நீ? அப்ப யாரு அப்படிங்கிற நாராயணா. அம்மாட்ட வந்து முதல்ல உபதேசம் யாருன்னு நாராயணா நாமத்தை கொடுக்குற. என்னம்மா பண்ணணும்? போப்பா அப்படிங்கிறார். ஏன்னா நடந்து போ, எங்க போறது, எங்கேயாச்சும் போ, காட்டுக்குள்ள போ, எங்கேயாவது போ. ஏன்னா அவளுக்கு தெரியும் நாராயணன் தான் இந்த பையனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ அந்த மாதா எப்படி இருக்கான்னு ஞானத்தாயா இருக்கா அவ. அப்போ நடந்து போகும்பொழுது அவனுக்குள்ளார இந்த இருட்டு வேலையில வந்துதான் அந்த பையன் பயந்துட்டு ஐயோ அப்படின்னு பயப்படும் பொழுது பின்னாடி இருந்து அவன் ஒரு கை ஒன்று பிடிச்சிதான். அந்த கைக்கு பேரு நாரதர்னு பேரு, குரு. நம்ம சம்பிரதாயத்தில் இந்த கராவலம்பம் கராவலம்பம்னு ஸ்லோகம் இருக்கு. என்ன பண்ணணும்னா கடைசியில் அந்த கையை கொடுக்கறது தான் அது. நம்மள என்ன பண்றோம்னா கையை கொடுத்து நிறுத்துறோம். யாரா இருந்தாலும் நான் இருக்க ஒரு கை பார்க்கறேன்னு சொல்றோம்ல, ஒரு சண்டையா இருந்தாலும் அங்கே போய் கை கொடுக்குறோம். நான் இருக்க நீ ஏன் கவலைப்படாத, கையை கொடுக்கறது அப்படின்றது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு குரு கிட்ட இருந்து நமக்கு அது தொடங்குது இல்லையா? அப்போ அந்த இடத்துல குருவனுடைய வேலை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னா கம்பேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது, லவ்ல இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்றது. இந்த கம்பேஷன் அண்ட் லவ் எப்படி குரு கிட்ட இருந்து வருதுன்னா மைண்டினுடைய இந்த பிளைல இருந்து வராது. அப்ப எங்க இருந்து வருதுன்னா அந்த பிரம்ம வஸ்துல இருந்து வரும். அந்த குரு தான் அதை பண்ண முடியும். அதாவது நிறைய பாபாவுடைய சரித்திரம்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். அவர் ஒரு க்ஷண நேரத்தில் ஷீரடி பாபா வந்து உபதேசம் கொண்டு போவார். ஒருத்தர் கொண்டு வந்து
பகவானை நான் எப்படி அடையிறது அப்படின்லாம் கேட்கும்போது அவர் என்ன பண்ணார், சரி கொஞ்ச நாள் பாரு அப்படிங்கிறார். ஒருத்தன் என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தர் ஒரு பலகையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த பலகையை என்ன பண்ணுறாருன்னா இவர் மட்டும் படுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பலகை. கொஞ்ச நாள் அப்படி படுக்கின்றே இருந்தார். திடீர்னு ராத்திரியில் மட்டும் என்ன பண்ணுவார்னா ஒரு 4 துணி மாதிரி வச்சு 4 பக்கமும் அதை கட்டி தூக்கி நிறுத்திடுவார். அவர் அதை நிறுத்தின உடனே என்ன பண்ணுவாருன்னா இவர் மட்டும் ஏஞ்சி படுத்துப்பார். எவ்வளவு அடிக்கு இருக்குன்னா அது ஒரு 10 அடிக்கு இருக்கும். இவர் எப்படி ஏஞ்சி படுக்கிறாருன்னே அதில் தெரிய ஷீரடி பாபா அதில் போய் படுப்பார். அதில் என்ன பண்ணுவாருன்னா 4 பக்கம் 4 விளக்கு ஏற்றுவார். அவர் 4 விளக்கேற்றின உடனேயே நைட்லாம் எரிஞ்சின்னு இருக்கும். திரும்பி காலையில் இறங்கி கீழே வருவார். பாபா ஏதோ அற்புதம் நிகழ்த்துறாரு போல இருக்கு. நீங்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே ஷீரடி பாபா அந்த பலகையிலவே கொடுப்பாரு. அந்த பலகை எப்படி இருக்குன்னா சிங்கிள் மேன் படுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்படி இவர் ஏறுறாரு, எப்படி இவர் படுக்கிறாரு அப்படின்னு தெரியாது. ஆனால் ஏன் 4 விளக்கு ஏற்றி வைக்கிறாரு இதுவும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தர் மகள்சாபதின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எல்லாம் என்னவோ நீங்கள் அற்புதம் பண்ணின்னு இருக்கீங்க, திடீர்னு நின்னபடி இருக்கீங்க, டக்குன்னு பார்த்தா கண்ணுக்கு தெரியாமல் அந்த இடத்துல போய் படுக்கிறீங்க, என்ன விஷயம், ஏதாவது அற்புதம் ஏதாவது சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது கிட்டக்கவா அப்படின்னு அதை வாங்குவார். அதை வாங்கி அந்த பலகையை போய் உடைச்சிடுவார். உடைச்சி துணின்ற நெருப்பில் தூக்கி போடுவார். அது ஐயோ என்ன இதெல்லாம் பண்ணிட்டீங்களே, ஒன்றும் இல்லை ரொம்ப கூட்டமாக இருக்குது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுன, இல்லை அப்புறம் எதுக்கு அதை கட்டி நீங்கள் எதுக்கு 4 விளக்கு எதுன்னு, ஒன்றும் இல்லை இங்கேருந்து மேலே ஏஞ்சி படுக்கிறவன் ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவனை நீ தேகமாக பார்க்குற இல்லையா, அவனுக்கு தேகம்ங்கிற உணர்வே இல்லை, அதனால தான் அங்கே போய் படுத்தான் அப்படிங்கிற. தேக அபிமானமே ஒருத்தனுக்கு இல்லாதவன் ஒருத்தன் பாபான்னு ஊர்ல நீ கூப்பிடல, அவன் தேகமா நீ பார்க்குற, அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாமே அவனுடைய தேகமா இருக்கு, அவன் போய் படுக்கிறான். இப்ப 4 விளக்கு எதுக்கு ஏத்துனீங்க அப்படின்னாங்க, ஒண்ணுமில்லை இந்த தேகம்ங்கிற அபிமானம் இல்லாம போகணும் அப்படின்னா கீதையில சொல்லியிருக்கு. ஒருத்தன் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், யோக மார்க்கத்துல போய் அவன் அடையறதுக்கான பாதையே இதை நான் காட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறது. அப்ப என்ன பண்ணீங்க, அந்த ஒட்டுமொத்த பலகை உடைச்சி போட்டேல, அது எத்தனை பலகை எண்ணு அப்படிங்கிறாரு. அவன் எண்ணின உடனே 8 வந்தது. அப்ப என்ன சொல்றாருன்னா உங்க மாஸ்டர் சொல்ற மாதிரி 8 உடைஞ்சதுனால அஷ்டாங்க யோகம்னு ஒன்று சம்பிரதாயத்தில் இருக்கு. அந்த அஷ்டாங்க யோகத்தினுக்குள்ளர போனின்ன நீ தேகத்தோட வந்தின்ன, தேக அபிமானம் போய் தேகமே இல்லாம நீ அந்த பலகையில ஏறி படுக்கலாம் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக தான் இந்த உபதேசம் அப்படின்ட்டு. இதுதான் குரு. என்ன குரு வந்து ஒரு உபதேசம் எப்படின்னா ஒரு சின்ன ஒரு சம்பவம். அப்புறம் பாபா அதே மாதிரியே வரும்பொழுது ரேகே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வரும்போது பாபா அப்படி பார்க்கும்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. செவ்வாழைப்பழம் இருந்தது. செவ்வாழைப்பழம் இருந்த உடனே இதை பார்த்த உடனே என்ன பண்ணாருன்னா நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தாரு. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தாரு. உடனே பாபா என்ன பண்ணாருன்னா அந்த செவ்வாழைப்பழத்தை பிரித்து அவர்கிட்ட கொடுத்தாரு. சாப்பிடுப்பாரு. என்ன செவ்வாழைப்பழத்தை பிரித்து கொடுக்குறத நீங்கள் என் கையில் மாற்றி கொடுக்குறீங்க, என்ன மாற்றி கொடுத்தேன், வெறும் தோலை இல்லை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னாரு. பாபா சொன்னார், நீ தோலை பார்த்துட்டு தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. நீ தோலை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ கொடுக்குற, அப்போ என்ன வேணும், என்ன வேணும்னு நீ கேட்கணும். இல்லை பழம் வேணும் தானே நீ கேட்கணும், இல்லை பழம் உள்ள சாப்பிடணும்னு கேட்குறோம். செவ்வாழை குடு அப்படின்னு கேட்டால் தோலை கொடுத்த உடனே பாபா ஒரு உபதேசம் பண்ணுறாரு. ஒரு குருவுக்கு முன்னாடி வெளியில இருக்கிற லோகத்துக்குள்ளார இந்த அழகை பார்த்துட்டே இருக்க, அதுல எதுவும் கேட்காத, உள்ளுக்குள்ளார ஞானம்ங்கிற ஒரு பழம் இருக்கு, அதை என்கிட்ட கேட்கிற புத்தி உனக்கு வரணும் தான் இதை நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறார். மகான்கள் நமக்கு நடத்துற பாடங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்போ ஒரு குரு என்ன ஒண்ணு பண்ணுவார் அப்படின்னா, நம்ம சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், இந்த குரு என்ன பண்ணுவார்னா இதே மூச்சு பயிற்சியும் இதே என்ன பண்ணுவார்னா மெதுவா ஞான நிலைக்கு நகர்த்துவார். நம்ம இந்த லோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம மூச்சு வெளியில போகுது. இது கொஞ்சம் டீப்பா போய் கேளுங்க இந்த விஷயத்தை. மூச்சு வெளியில போகுது, நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம மூச்சு எதை நோக்கி போகுது அப்படின்னா பிரபஞ்சத்தை நோக்கி செல்கிறது. ஏனெனில் இந்த மூச்சினுடைய உபயோகத்தை பிரபஞ்சத்தை நோக்கி செலுத்துகின்ற, மனதை வளர்க்கின்ற, மனதினால் வளர்கின்ற வாசனைகளை வளர்க்கின்ற விஷயங்களுக்கு, பிரபஞ்சத்தில் விளைகிற விஷயங்களை நோக்கி அனுபவிக்கிறதுக்காக இந்த மூச்சை விடாத அப்படிங்கிறாங்க குரு.
அப்ப இந்த மூச்சை நீ என்ன பண்ணணும் அப்படின்ற அஷ்டாங்க யோகத்தை பயின்று இந்த மூச்சை உள்ள விடும்பொழுது சோகம் அம்ச அப்படிங்கிற மாதிரி இதே மூச்சை ஞானமயமா மாத்திக்கோ அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மூச்சானது சாதாரண பிராணனாக இல்லாமல், சாதாரண காற்றை இழுத்து விடுவதாக இல்லாமல், இதே மூச்சை முக்கிய பிராணன் என்கிற ஆதி பிராணனாக மாற்றி உள்ளுக்குள்ளாரு எந்த இடத்தில் பிராணனும் மனதும் உற்பத்தி ஆகிறதோ அந்த சோர்ஸ்ல கொண்டு போய் நீக்கும் பொழுது அந்த சோகம் ஹம்ச சோகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல மூச்சாக இல்லாமல் அந்த பரபிரம்மத்தினுடைய நிலையாக பரமஹம்சமா உள்ள போய் உட்கார்ந்துருவான் இல்லையா? இதே மூச்சு இதே பிராணன். குருநாதர் என்ன சொல்றாரு அவர் இந்த இடத்துல? இதே மூச்சு இதே பிராணன் எங்க கொண்டு போகுது உங்களை? உடம்பு மட்டும் வளர்க்காது. அவருக்கு தெரியாதா என்ன? இந்த உடம்பு டிசால்வ் ஆகுது, போயிடும், டீகம்போஸ் ஆயிடும், எல்லாமே தெரியுமே. அப்ப என்ன பண்றாங்க அவங்க? இந்த பிராணன் இந்த மூச்சு இந்த உலகத்துக்கு கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? பரமஹம்சர்களா இருக்கணும். அப்ப பரமஹம்சமா இருக்கணும். என்ன பண்ணணும்? சோகா அம்சனுக்குள்ளார அந்த மூச்சினுடைய தாளகதியை மாத்து. லலிதா சகஸ்ரநாமத்தை மராளி மந்தகமனான்னு ஒரு நாமா இருக்கும். லலிதா சகஸ்ரநாமத்துல என்ன அர்த்தம்னா, அம்பாள் எப்படி நடக்கிறான்னா அப்படியே அசஞ்சி வரலாம். மந்த கமனம், அப்படியே அசைறாளாம். எப்படி நம்ம திருவாரூர் தியாகராஜர் ஒரு நாட்டியம் ஒன்று இருக்கும், ஹம்சபாத நடனம்னு பேர். அப்படி துள்ளி அப்படியே அசைஞ்சு. அதுபோல என்ன அர்த்தம்னா, இந்த மூச்சினுடைய அசைவது, இந்த மூச்சினுடைய வேகம் உலகத்துக்கிட்ட போகாம உலகத்துக்கிட்ட இருந்து உள்ளுக்குள்ள திரும்புறது. மூச்சை உள்ளுக்குள்ள திருப்புறது. இதுதான் உண்மையான பிராணாயாமம். அப்போ பிராணாயாமம் என்ன பண்ணுதுன்னா, பிராக்டிஸா இல்லாம அவனுக்கு என்னவா மாறுதுன்னா இயல்பா மாறுது. அப்படி இயல்பா யாருக்கு மாறுதோ அவனுக்கு பேர் பரமஹம்சர்னு பேர். இந்த பரமஹம்சர் என்ன பண்ணுவார்னா உலகத்துக்குள்ள போவான். அதுக்கப்புறம் எப்படி போவான்னா, பரமஹம்சர் பரிவிராஜகனா போய் இறங்கும். பரிவிராஜகனா என்ன பண்ணுவான்னா, இந்த உலகத்தில் அவன் திரிந்தாலும் இந்த உலகம் அவனை தொடாது இருக்கும். அது போல போய் இறங்கிடுவான். அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்கள் இங்கு மூச்சு பயிற்சியாகவும் பிராணாயாமத்தை கை கொண்டிருந்தாலும் இதே பிராணாயாமம் உங்களுக்கு உடலாக மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல போய் உட்கார்ந்துட்டு இதே சோகம் ஹம்ச சோகம் என்கிற உங்களை பரமஹம்ச நிலையாக மாற்றுவதுதான் இந்த இடத்தினுடைய டார்கெட், இந்த இடத்தினுடைய லட்சியம். அதுதான் இல்லையா? அப்போ குரு என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஒரு குரு இது மட்டும் பண்ண மாட்டார். ஞானானந்தர்னு ஒரு பெரிய குரு இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய ஞானிகளை காமிச்சார். இந்த குரு என்ன பண்ணுவார்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குரு ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொன்னார். என்னை யாராவது குருன்னு நீங்கள்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பாடி ஃபார்மை வச்சுட்டு சொல்லாதீங்கோ அப்படின்னு சொன்னார் இல்லையா? ரமண மகரிஷியிலிருந்து நிறைய ஞானிகள் சும்மா போய் அவங்க கிட்ட கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க, நீ என்னை உடம்பா பார்க்காத, உடம்பா. ஏன்னா ரமணர்கிட்டே சொல்லியிருக்கார் ஒருத்தர் போய், நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஏன்பா நான் உள்ள பாருங்கிறேன், நீ பார்க்கவும் மாட்டேங்கிற, பார்க்க தெரியலன்னு வேறு சொல்கிற, நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா உள்ளே இருக்கிற நான் தான் வெளியில் உட்காந்துட்டு உள்ள பாருன்னு சொல்கிறேன், அதையும் நீ கேட்க மாட்டேங்கிறியப்பா அப்படிங்கிற இல்லையா? வெளியில சம்பிரதாயத்துல எப்படி, வேதாந்தத்துல எப்படி இருக்குன்னா, உள்ள இருக்கிற குரு தான் வெளியில இருக்கிற குரு கிட்ட போய் உட்கார்ந்துக்கும். வெளியில குருவா ஒரு மேனிஃபெஸ்டாய் உட்கார்ந்துட்டு இந்த குரு என்ன பண்ணுவார்னா உள்ள பாருன்னு திருப்பி அதை தான் சொல்லுவார். பகவத்கீதை ரமணத்தை கேட்கிறாங்க, பகவத்கீதையை படிக்கணுமா? படிப்பா, ஒண்ணுமில்லை, பகவத்கீதை என்னப்பா இருக்கு? திரும்பவும் அது என்ன சொல்லும்? உன்னை நீ பார்க்கதான் சொல்லும், உன்னை பாருன்னு சொல்லும். ஜேகேட்ட போய் உட்காந்தீங்க, நீங்க குருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு யாருக்கும் இல்லை அப்படின்பாரு. சரி, குரு யாருக்கு இல்லை, நீங்க என்னதான் சார் சொல்ல வரேன் அப்படின்னு உடனே, சார் அப்சர்வ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்பாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, வென் டிட் யூ கெட் ரிட் ஆஃப் யுவர் ஈகோ அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? ஜெய கிருஷ்ணமூர்த்திட்டு. எப்போ நீங்கள் உங்கள் ஈகோ உங்களை விட்டு போயிட்டு எப்போ நீங்கள் இந்த ஈகோவை டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் கேள்வி அவர் கேட்குறேன், சார் ஹவு டு யூ நோ ஐ காட் ரிட் ஆஃப் ஃப்ரம் ஈகோ அப்படிங்கிறார். எப்படி உங்களுக்கு தெரியும் நான் ஈகோ விட்டுட்டேன்னு அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு பதில் சொல்றார், அந்த பதில் தான் முக்கியமானது. சார் இட் இஸ் irrelevant question, maybe that was happened my 15 years அப்படிங்கிறார்.
15 வயசுல எனக்கு அது போச்சு ஈகோ அப்படிங்கிறார். அப்படியே மைல்டா சொல்லிட்டு போறாரு. சார் ப்ராபபிளி when I was born it was not there அப்படிங்கிறார். மகான்கள் சொல்லக்கூடிய பதில். ரமண மகரிஷி 16 வயசுல தான் அவர் ஈகோ எல்லாம் விட்டதெல்லாம் கிடையாது. இதே பதில் தான் ரமண மகரிஷிங்க எடுத்துக்கணும். இதே பதில் தான் யாரெல்லாம் ஞானிகள் இருக்காங்களோ எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தில் ரிஷிக்கு மூலம் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் ரிஷி ஆயிட்டானா அவருக்கு மூலமே கிடையாது. அவருக்கு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கறதுன்னு இவங்க ஒரு 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 தப்பான ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அந்த ரிஷி கல்யாணம் பண்ணிட்டு இருப்பார், அந்த ரிஷி போன பல ஜென்மங்கள் எடுத்துட்டு இருப்பார், இந்த பிறவிகள்லாம் கடந்து வந்திருப்பார் அப்படின்னு. அப்படி கிடையாது. அவர் ரிஷி ஆயிட்டாருனாலேயே உள்ள மூல வஸ்துவே கிடையாது. எது ஆதி மூலமா அதான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா பிரபஞ்ச படமே மறையிறது, டிசால்வ் ஆகுது, அழியறது, போகுது. அப்ப ஜேகே கிட்டையும் ரமணத்தையும் நீங்க எப்போ உங்க ஈகோ போச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களே, ப்ராபபிளி இட் வாஸ் நாட் தேர்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஈகோவே இல்லை. புப்புல் ஜெயிக்கணும்னு ஒரு அம்மாட்ட ஜேகே போய் கேட்கிறாரு, ஏமா உனக்குள்ள இந்த ஐங்கிற தாட் ஏதாவது வந்துட்டே இருக்கா உனக்கு, எப்பயாவது எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிறாரு. ரமணர் கேட்கிறாரு, எப்படி நீ கண்டினியூஸா உன்னால திங்க் பண்ணிட்டே இருக்க முடியுது, எனக்கு திங்கிங்கே வரல அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க எங்க இருந்து பகவானே பேசுறீங்க அப்படின்னு, நான் பேசுறதுலாம் அங்கிருந்து பேசுறேன் அப்படிங்கிற. ஜேகேட்ட கேட்குறாங்க, இப்போ இவ்வளோ டீச்சிங் பேசுறீங்க, எல்லாரை விட அதிகமாக நீங்கள் தான் பேசுறீங்க, நாங்கள் திங்க் பண்ணாத விஷயம் நீங்கள் தான் யூஸ் பண்ணி பேசுறீங்க, இப்போ எங்கிருந்து பேசுறது, யார் பேசுறது அப்படின்னு கேட்டோன்னே ஜேகே ஒரு பதில் கொடுக்குறார். சார் இட் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறார். இட் ஸ்பீக்ஸ். ஞானிகள் எங்க இருந்து பேசுறா, அது பேசுது. அது யார்கிட்ட பேசுது, உங்ககிட்ட பேசுது. அப்போ அவங்க சொல்றாங்க, சார் when it speaks you just listen அப்படிங்கிறாங்க. Sir, you are always shaking your mind, shattering your chatting mind, just stand still அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுதுன்னா, சார் when you start to listening there is no division அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு ஞானியினுடைய பேச்சை கேட்கிற பொழுது எந்த ஒரு ஞானிக்கோ நான் அது அவர் என்கிற பேதமற்ற அபேத நிலையில் இருக்கும் பொழுது, அந்த ஞானி பேசும் பொழுது அது பேசுபவரையும் அந்த நிலையில் நிறுத்திவிடும். அந்த பேசுபவன் நிறுத்துற ஒரு நிலை, ஒரு இடம் இருக்கே, அந்த இடத்துக்கு பேர் தான் சரணாகதின்னு பேர். அந்த ஒரு நிறுத்தாருல உங்களை ஒரு இடத்துல நில்லு அப்படிங்கிறாரு. அப்போ ஜேகே இன்னொரு பதில் சொல்றாரு, அப்ப நான் யார் கூட தான் நான் பேசுறேன். ஒருத்தன் கேட்கிறான், சார் ஐ எம் நாட் டாக்கிங் வித் யூ, உங்க கூட நான் பேசல. சார் ஃபார் வாட், வேர் அப்படிங்க, ஃபார் ஹூம் அப்படின்னு கேட்கறாங்க. ஐ எம் டாக்கிங் சம்திங் வித் இன் யூ அப்படிங்கிறாரு. ரமணர் பேசுற, உன் மனசுக்கு இதெல்லாம் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. பா நீ தான் இந்த பிரம்ம வஸ்து, நீ தான்ப்பா அருணாச்சலா. குரு சொல்ற தத்துவமசி அப்படிங்கிறார். உங்களை பார்த்து குரு கொடுக்குற மகா வாக்கியம் எல்லாம் தெரியும் நமக்கு. ரமணர் போய் இந்த அகங்காரத்துக்கிட்ட, இந்த மனசுகிட்ட நீ தத்துவமசிப்பா அப்படின்னு சொன்னா கேட்குமா? அது யார்கிட்ட பேசுறாரு அவரு? உள்ள இருக்கிற அருணாச்சலத்துக்கிட்ட நீ தான் அந்த வஸ்து அப்படிங்கிறாரு. அந்த வஸ்து கிட்ட இந்த வஸ்து பேதமே இல்லாம பேசும்பொழுது நடுவில் இருக்கிற டீகோ டிசால்வ் பண்ணும். என்ன பண்ணுன்னா சோர்ஸை கொண்டு போய் இழுத்துறது. ராமநாமா என்ன சார் பண்ணும்? ஒரு குரு உங்ககிட்ட வாக்கியம் பரதாழ்வார் கொடுக்குற ராமங்கிற நாமத்தை ஏந்தின்னு போற. என்ன சார் பண்ணுன்னா, ராமங்கிற ஒரு நாமம் என்ன பண்ணுன்னா, ஒரு பெரிய அரசமரத்துக்கு கீழே, ஆலமரத்துக்கு கீழே கரையான் புத்துக்கட்டும் இல்லையா, கடைசியில என்ன பண்ணுன்னா இந்த புத்துக்கட்டு இல்லையா, இந்த புத்தே அரசமரத்தை சாச்சிரும். அதுபோல இந்த மனம் என்கிற ஆலமரத்தையும் அரச விருட்சத்தையும் இந்த ராமங்கிற நாம சாச்சிரும். ராம பிரம்மம் கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்திருக்கு. அதனால்தான் பைபிளில் ஃபர்ஸ்ட் வேர்டே ஆதியில் பெயராக இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் வார்த்தை பைபிள் இருக்கு. ஆதியில் எப்படி இருந்தது? அது பெயராக இருந்தது அப்படிங்கிறது. அந்த பேர் எப்படி? அந்த பேர் பல பேர்ல வருது. அந்த பேர் லலிதா சகஸ்ரநாமமா வரும். என்னதுக்கு அவ்வளவு பேர்? அதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமமா வரும். சமீபத்தில் வந்த பேர் யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற பேர். அதுதான் பகவான் சொல்றாரு, திஸ் இஸ் நாட் திஸ் பெக்கர் நேம் அப்படிம்பார். இட்ஸ் நாட் திஸ் பெக்கர் நேம் அப்படிம்பார். யாருடைய பேர்? இட்ஸ் மை ஃபாதர் நேம் அப்படிம்பார். யாருடைய பேர்? இது அப்பாவினுடைய பெயர். இது அப்ப அப்பாவை இவரு வேறையா அப்படின்னு இன்னொரு இடத்துல பதில் சொல்றாரு. அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா எங்க அப்பாவும் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு ஒரு இடத்துல.
அது இன்னொரு விஷயம் சொல்றாரு, பாகவதம் ராமாயணம் இந்த கதையெல்லாம் எனக்கு இது நடந்தது அப்படிங்கிறார். இந்த ஹையஸ்ட் ஃபார்ம்ல போய் பகவான் பேசுறாரு ஒரு இடத்துல. என்ன எல்லாம் நான் பண்ணினது அப்படிங்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள் அந்த கிரந்தங்கள்லாம் எடுத்து படிக்கும் பொழுது என்ன ஆகணும்னா, சும்மா படிச்சு உள்ள போகணும், அப்படியே உள்ள போயிட்டே இருக்கணும். நாம ஒரு ஊற்ற மாதிரி அப்படியே உள்ள போயிட்டே இருக்கணும். இப்ப குரு என்ன சார் பண்ணுவாரு அப்படின்னா, குரு பாதுகையை கொடுப்பார். பாதுகைங்கிறது என்ன பிடிச்சிக்கணும், வேதாந்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம என்ன திருவடி அப்படிங்கிறோம், பாதுகை இல்லையா? திருவடிங்கிறது யாருடைய திருவடி? பெருமாளுடைய திருவடிங்கிறோம். இந்த வேதாந்தத்தில் இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். திருவடிங்கிறது வேற ஒண்ணுமில்லை, உங்ககிட்ட இருக்கிற நான் 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 அப்படிங்கிற ஒரு ஒழுக்கு தான் இந்த திருவடி. சாதுவோம் சுவாமிகள் சொல்லுவார், நான்கிறது எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்பார். ரமணர் சொல்றார், இந்த நான்கிறது நான் எப்படி பிடிக்கிறது? சாதுவோம் சொல்லியிருக்கார், ஒரு ரூம் இருக்குப்பா, இருட்டா இருக்கு, இந்த ரூம் முழுக்க லைட்லாம் அணைச்சிடுறோம், கும்முருட்டுன்னா கும்முருட்டு, முன்மூடி விழறது தெரியல, கை எங்க இருக்குன்னு தெரியல, கால் எங்க தெரியல. ஆனா நான் உங்ககிட்ட வந்து, ஏய் எங்க இருக்க, நீ இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன பண்ண, நான் இருக்கேன்னு சொல்றல்ல, நான் இருக்கேங்கிற ஒரு உணர்வு உனக்கு ஒரு இருக்குல்ல, அந்த இருட்டுல கூட நீ சொல்றல்ல, இப்ப புடி அப்படிங்கிறாரு. அந்த நான் என்கிற ஒரு ஒழுக்கு நம்ம கிட்ட இருந்துட்டே இருப்பாரு. பகவான் சொல்றாரு, நான்கிறத பிடிக்கவே முடியல பகவானே அப்படிங்கிறாரு. சரிப்பா நீ போ அப்படிங்கிறாரு. இவன் என்ன பண்றான், உள்ள சமையல்கட்டு உள்ள போறான். உள்ள சமையல்காரர் கூட கொண்டு பிடி சிண்டு பிடி சண்டை போட்டுருக்காரு. நான் இதை ஊற வைக்க சொன்ன, நீ இதை முதல்ல ஊற வச்சிருக்க, கண்ணாபண்ணு கத்துறாரு. பகவான் கிடுகிடுன்னு ஊர்றாரு. இப்ப கோவப்படுறேன், இவனை புடி அப்படிங்கிறாரு. இவன் தான் அந்த நான், இவனை புடி. என்ன பண்றோம் சார் நம்ம அப்படின்னா, நான் அப்படிங்கிறது தான் இப்ப கவனிச்சுன்னு இருக்கிற அந்த நான். கோவப்படும் போது இதே நான் கோபமா மாறுது, இதே நான் பொறாமையா இருக்கு, இதே நான் ஜெயித்தவங்கிறது, இதே நான் ஆங்காரங்க, ஒரே எண்ணம், ஒன்னு சிங்கிள் தாட். இந்த சிங்கிள் தாட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குது. பயமா ப்ரொடியூஸ் பண்ணுது, பொறாமையா ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப என்ன பண்ணணுங்கிற, ஒண்ணு பண்ணது அப்படியே நில்லு அப்படிங்கிறாங்க. ஜேகே சொல்றார், சார் ரிமைன் வித் தட் ஃபியர் அப்படிம்பாரு ஒரு இடத்துல. என்னன்னா அந்த பயத்தோட நில்லு அங்க. என்ன, இந்த பயத்திலிருந்து வெளியில வர்றதுக்காக இந்த அகங்காரம் முயற்சி பண்ணோம். இந்த முயற்சி அகங்காரம் எழுந்து வேற ஐடியாஸ்ல போயிட்டே இருக்கும். இப்ப இதை முடிக்கணும்னா ஒரே விஷயம், ரிமைன் வித் தட் அப்படிம்பாங்க. சும்மா கேளுங்கோ சார் இந்த விஷயத்தை. ஞானிகள் சொல்றதை உங்களால ஃபர்ஸ்ட் பண்ணவே முடியாது, அந்த இடத்துல நின்றுடுங்கோ சாதனையில. அப்ப என்ன பண்ண, முதல்ல கேட்கணும். கேட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல கேட்க ஆரம்பிக்கும் போது மனசு நிக்கிறது. இந்த நிக்கிற இடத்துல ரமணர் என்ன பண்றாருன்னா, ஐ வில் ஸ்ட்ரைக் டவுன் யுவர் மைண்ட் அப்படிங்கிறார். நான் வந்து வேலை செய்வேன். ஜேகே சொல்றாரு, அந்த இடத்துல டிசார்டர் ஒண்ணு இருக்கு, நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறாரு. ஞானிகளுடைய வாக்கியத்தை கேளுங்கோ சார். அதை கேட்கும் போது என்ன பண்ணா, நிக்கிறது. அந்த டிசார்டர் அப்படியே சலிக்கும் பொழுது த பர்செப்ஷன் பிரிங்ஸ் ஆர்டர் அப்படிம்பாரு ஜேகே. What the perception? The perception is intelligence. That perception is a Brahmam. நீங்க ஆடிண்டே இருக்கீங்க, யானை துதிக்கை மாதிரி. யோகிராம் சுக்மா சொல்வார், நாமத்தை புடி அப்படிங்கிறார். என்ன பண்ணாலும் நீ செத்தாலும் இந்த நாமத்தை பிடிச்சின்னு சாவு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ண, இந்த டிசார்டர் முதல்ல இந்த மைண்டு கிட்ட இந்த டிசார்டர் ஒன்று இருக்கும். இந்த பர்செப்ஷன் பிரிங்ஸ் ஆர்டர்ல வேதம் அழகா சொல்றது ருதகம் சத்தியம் அப்படிங்கிறது. வேதத்தில் இருக்கு ருதம், அது ஆர்டர், சத்தியம் அப்படி பர்செப்ஷன், பியோர் பர்செப்ஷன். அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுத்தது நிறுத்தும் அது அப்படி. இதுதான் ஒரு குருவுடைய வேலை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த யோகத்துல வந்துட்டு என்ன பண்றாரு இந்த இடத்துல குரு, சித்தம் அப்படியே அசையுது. என்ன பண்றாரு, உடம்பு தனியா இருக்கு, மனசு தனியா இருக்கு, மூச்சு தனியா இருக்கு, எல்லாத்தையும் ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வா அப்படிங்கிற. மனசு தான் மூச்சு எப்படி இருக்கோ மனசு அப்படி ஆகுது. உனக்கு மனசை கட்டுப்படுத்தல, நான் மூச்சை பிராணனை கட்டுப்படுத்துறேன். இப்ப பிராணனை கட்டுப்படுத்துக்கு என்ன, ரேசக பூர்வ கும்பகம், அதுல நில்லு, மெதுவா உள்ள போ. எதுக்காக இதெல்லாம், மனசு அப்படி நிறுத்துறதுக்கு. இது மனசு நிற்கும் போது என்ன ஆகும், தன்னால ஒண்ணும் இல்ல, தான் எதோ ஆக முடியாத அளவுக்கு போய் நிற்கும் பொழுது தட் பர்செப்ஷன் வில் ஆக்ட். ஞானிகள் என்ன சொல்லுவாங்க, உங்களால மோட்சத்துக்கெல்லாம் போக முடியாது,
நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களால மோட்சத்துக்கு போக முடியாது. நீங்க நின்னீங்கன்னா என்ன பண்ணும்? த ட்ரூத் வில் லிபரேட்ஸ் யூ. ட்ரூத், அந்த சத்தியம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை தூக்கும். அது வரைக்கும் நான் என்ன சார் பண்ணணும்? ராம 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 ராம. அது வரைக்கும் நான் என்ன சார் பண்ணணும்? கோயிலுக்கு போகணும். அது வரைக்கும் நான் என்ன சார் பண்ணணும்? யோகம் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னா எஃபோர்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டே இருக்கணும். அப்போ எது வரைக்கும் சார்? மனசு எதெல்லாம் பண்ணால் என்ன வரும்னு அடுத்த கேள்வி கேட்காத வரைக்கும் நீங்கள் பண்ணணும். நான் இவ்வளவும் பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன், எதுவுமே உங்கள் மனசு கொஸ்டினே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கூட ரைஸ் ஆகக்கூடாது. நான் ஏன் குருவினுடைய பேர் யோகிராம் சொல்ற பேரை சொல்கிறேன்? சும்மா சொல்கிறேனா? பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கு சொல்கிறேனா? இல்லை நான் வேலை கிடைக்கணும்னு சொல்கிறேன்னா? எந்த விதமான காரணமும் இல்லை. எந்த விதமான காரணமும் இல்லாத அளவுக்கு நான் போய் நிற்கும் பொழுது வெறுமனே எங்கள் நாமா மட்டும்தான் இருக்கும். அந்த நாம வில் ட்ரூத் வில் லிபரேட்ஸ், தூக்கிட்டு போயிடும். இந்த எஃபோர்ட்லெஸ் ஆன ஒரு பக்தியை பண்ணவங்க தான் திருவண்ணாமலையில் விஷ்ணு பகவானும் பிரம்மாவும். தேடியே கண்டுபிடிக்க முடியல அவங்களால. அப்போ என்ன பண்ணாங்க? வெறும் பக்தின்னு உட்கார்ந்தார் விஷ்ணு. அங்கிட்ட போயிட்டு எங்கே போய் கீழே போய் உட்கார்ந்தார். அப்போ குரு என்ன பண்ணுவாருன்னா இந்த விஷயத்தை நமக்கு காட்டி கொடுப்பார். ஞானானந்தர் அவ்வளவு ஞானிகள் நமக்கு காட்டி கொடுத்தார். யோகிராம் சுரத்குமாரிலிருந்து புட்டபர்த்தி பாபா நிறைய. ஞானானந்தருடைய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு ஒரு குருவை பற்றி பேசலாம்னு நினச்சி வந்தேன். ஞானானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு தீட்சை கொடுக்கும் பொழுது நான் பக்கத்தில் இருந்தேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? ரமணர் பக்கத்தில் இருந்தேன் அப்படிங்க. இது போல் நிறைய டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு அப்பாற்பட்டவங்க இருந்திருக்காங்க. யோகிராம் சுரத்குமாரிலிருந்து மாயம்மாவிலிருந்து அவ்வளவு பேரும் ஞானானந்தர் பழக்கம். அவ்வளவு பேரையும் அவர் தரிசனம் பண்ணி எல்லாரையும் அங்கங்கே அனுப்பினார். என்ன தெரியுதுன்னா, ஒரு குரு இன்னொரு குரு கிட்ட அனுப்புவார். எப்படின்னா, ஒரு கோவிலுக்கு போயிட்டேன்னா இந்த சித்திரை திருவிழான்னு ஒன்று திருவையார் பக்கத்தில் சப்தஸ்தான பல்லக்கு விழான்னு இருக்கும். ஒரு கோயில் மட்டும் போக மாட்டான், 7 பல்லக்கு சுவாமியை நீங்கள் பார்த்துட்டே போகணும். அழகாக இருக்கும் இல்லையா? லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் டக்குன்னு வரல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அம்பாளுடைய பல்லு 32 பல்லு இருக்கு. எப்படி இருக்கு இந்த பல்லு அப்படின்னா, ஒரு ராஜசபையில் ஒரு அரசன் நுழையிறான். 2 பக்கமும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் 16 பேர், இந்த பக்கம் 16 பேர். அந்த உட்கார்ந்துருக்கிறவெல்லாம் ரிஷிகளாக இருக்கா. அந்த ராஜாவான எல்லா ரிஷிகளும் நமஸ்காரம் பண்ணிட்டே போய் அரியணில் உட்கார்றான். அதுபோல அம்பாள் என்ன பண்றாருன்னா, நடுவில் போய் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்றா. இந்த பக்கம் குருக்கள் இருக்காங்க, அந்த பக்கம் குருக்கள் இருக்காங்க. அதுபோல இந்த 16 பல்லும் ரிஷிகள், மேலே இருக்க 16 பல்லும் ரிஷி. ஆனால் அம்பாள் என்ன பண்றாருன்னா, மெலிசா உங்களை பார்த்து புன்னகை பண்றா. அந்த புன்னகை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்குது. எப்படி காட்டுக்குதுன்னா, அந்த புன்னகை பண்ணும் பொழுது ஓரமா காட்டும் பொழுது ஒரு பல்ல காட்டுறா. அந்த ஒரே ஒரு குரு உங்களை லிபரேட் பண்ணுவார். அப்படிங்க என்ன அர்த்தம்னா, அவ்வளவு குருக்களும் இங்க இருக்காங்க. ஞானானந்தர்லேருந்து சுவாமி விவேகானந்தர்லேருந்து வள்ளலார்லேருந்து மகாபெரிவாலிருந்து பாபாஜியிலிருந்து பரமஹம்ச, இவங்க எல்லாருக்கும் பாருங்க இன்னர் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். பரமஹம்ச யோகானந்தர் ரைட் அப்படிங்கிற கூட ரமண மகரிஷி போய் பார்க்குறாரு. வீடியோ இருக்கு, இன்னைக்கு ஆதாரமாக இருக்கு. அதுக்கப்புறம் யோகியின் சரிதம் எழுதுறாரு. அவர் எவ்வளோ ஆனந்தமயி போய் பார்க்குறாரு. அவர் ஆனந்தமயி போய் ஜேகேவை மீட் பண்ணுறாங்க. ஜேகேவை அவங்களும் பேசிக்கிறாங்க. ரமணர்கிட்ட அவ்வளோ பேர், நீ சின்மயானந்தர்லேருந்து அவ்வளோ பேரும் இவரை பார்க்குறாங்க. யோகிராம் சுரத்குமார் பார்த்துருக்காங்க. பப்பா ராமதாஸ் போய் ரமணர்கிட்ட பார்க்குறாரு. நம்ம குரு மகாபெரிவர் இருக்கார். மகாபெரிவர் ஞானானந்தர் யோகிராம் சுரத்குமார் எவ்வளோ இந்த குரு இப்படியே எடுங்களேன். அம்பாள் சொன்னதெல்லாம் எல்லாம் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. முருகனார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, நல்லா திட்டி எழுதியிருக்காரு. இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பால்குளத்தம்மன் ஒரு குளம் இருக்கிறது பக்கத்தில் அப்படியே போயின்னு இருக்கும் பொழுது ஒருத்தர் கேட்குறாங்க, ரமணாசிரமம் இருக்கால அந்த பக்கம் போயிடாது அப்படிங்கிற. என்ன திருட்டு கூட்டம் உள்ளே உட்காந்துருக்குது அப்படிங்கிறார். என்ன திருட்டு கூட்டன்றீங்க? நீ உள்ளே போனால் உனக்கு உள்ளே ஒன்றும் இருக்காது, உன்னை பிடிங்கிட்டு தான் விடுவார் அப்படிங்கிற. இதுதான் குரு பண்பு. உள்ளம் கவர் கல்வன். இன்னொரு இடத்துல எழுதுறாரு, ஒரு குருக்கு தான் என்ன கொடுக்குறன்னே தெரியாதான். அதனால அவர் குரு கிட்ட எழுதுறாரு முருகனார் ஒரு பாட்டில், அவன் ஒரு ஊதாரி அப்படின்னு எழுதுறாரு. கையில் இருக்கல பிடிங்க கொடுத்துருவான் இல்லையா? அதனால தான் இந்த பாட்டோட நான் முடிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தையே வேறறுப்பாய் அருணாச்சலா.
ஃபஸ்ட்டு பாட்டு என்னென்ன? அருணாச்சலம்னு, அதுதான் நம்ம குரு. அப்படி நினைக்கும் பொழுது எல்லாருக்கும் அவன் குரு இருக்கும், எல்லாருக்கும் அவன் குரு இருக்கும். நினச்சிக்கோங்க, இன்னைக்கு தான் நினைக்கணும். அகமே நினைக்க, என்னது? அகத்தை நினைக்கும் பொழுது. அப்ப நினைக்கிறதுங்கிறது என்னது? அந்த நினைப்பை தவிர வேற எதுவும் நினைப்பு இருக்கக்கூடாது. அப்படி நினைக்கும் பொழுது, ஏகமா நினைக்கும் பொழுது அருணாச்சலம் என அகமே நினைக்க என்ன பண்ணுவோம்னா, அகத்தையே வேறெடுப்பாய் அருணாச்சலா. என்ன வேரோட புடிங்கி எடுத்துருவார். எதை எடுப்பார் அப்படிங்கிறாரு சாதுவம் சுவாமிகள் வியாக்கியானம் எழுதும்போது. அவர் வேற எதுவும் எடுக்கல, உங்ககிட்ட இந்த காதுல இருக்கிற குறும்பு, இந்த நாய்க்கு மேல இருக்கிற உண்ணி மாதிரி ஒரு அகங்காரத்தை வச்சுட்டுல, தாதை எடுத்துட்டு பெரிய சாம்ராஜ்யத்தை உங்ககிட்ட கொடுக்குறாராம் மண்டு அப்படிங்கிறார். ஒரு அப்பன் ஒரு பாட்டன் பண்ணாத ஒரு வேலையை சிவபெருமான் குருவா ஒன்று பண்ணுவார். எப்படி பண்ணுவாருன்னு, தன்னுடைய சிம்மாசனத்தை தான் ஏஞ்சி தன்னுடைய இடத்தை அவர் தான் விட்டு கொடுப்பாரு. குரு மட்டும்தான் தன்னுடைய நிலைக்கு உங்களை உயர்த்தி விடுவார் தவிர உலகத்தில் வேற யாரும் உயர்த்த மாட்டார். அதனால்தான் அகத்தை வேறு இருத்தாலும் அது வேறு அறுப்பது அல்ல, அது அழித்தல் அல்ல, அழித்தல் அப்படிம்பாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு விடுவார். இதுக்கு உதாரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். குருவை ஸ்மரிக்கிறோம் நம்ம இன்னைக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடைசி நேரத்தில் அப்படி ஏஞ்சி நடக்கிறாரு. நடக்கும் பொழுது இவர் உள்ள நினைக்கிறார் விவேகானந்தர், இது என்னது, இது வயசான கிழவர்கள் அவதார புருஷங்கிற இவ்வளோ அவஸ்தப்படுறார் உடம்புல, இதை சரிப்படுத்திக்க முடியாதா? ஊர் முழுக்க ஒரு அவதார புருஷங்கிற இவருக்கு இன்னும் டவுட் இருந்துகிட்டே இருக்கு விவேகானந்தருக்கு. இவருடைய படுத்துன்னு மழிச்சுன்னு இப்படி எந்திரிச்சார். எந்திரிச்சிட்டு இடதும் வலதுமாக நடந்தார். எந்த ஒரு பிரம்மம் ஆதியில் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரிக்கிறதோ அந்த வஸ்துவே இந்த சரீரத்திற்குள்ளும் இருக்கிறது, உன்னுடைய வேதாந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அல்ல சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டார். அப்போ ஒரு ஏஞ்சி நமஸ்காரம் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது திருப்பி எந்திரிச்சாரு. அவர் தலைமையில் கை வச்சாரு. கைவேல வச்சுட்டு அவரையே ஆசையாக பார்க்குறாரு. ஆசையாக பார்த்துட்டு, பா நான் என்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட இனிமேல் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் பக்கிரியாக நிற்கிறேன், நீ எடுத்துன்னு போய் உலகத்துக்கெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மரண சித்தி அடைகிறார். இதுதான் குரு. ஒன்றும் பாக்கி இருக்காது குருக்கிட்ட. எல்லாத்தையும் சப்ஜாடா அப்படி மூட்டை கட்டி எல்லாத்தையும் நம்ம அப்பாவோ அம்மாவோ யாரும் கொடுக்க மாட்டான். என்ன சொல்றாங்கன்னா குருவை பத்தி ஒரு விஷயம், இத்தனை ஜென்மமா உனக்கு அப்பா அம்மா யாரும் தெரியாது, ஆனால் ஜென்மா வச்சுட்டு குறி வச்சுட்டு அவன் வருவான் அப்படிங்கிறார் குரு. ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மா அத்தனை ஜென்மாவை ஞாபகம் வச்சுட்டு உங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டு, நீ அப்ப நீ விட்டுட்ட, நீ பாவம் ஏதோ எகிரிட்ட இந்த சரீரத்துள் புகுந்திருக்க, இப்பவா அப்படின்னு எடுத்துப்பா. புரியுதுங்களா? அதான் ஒரு குருவினுடைய முக்கிய அந்த அகங்கார நாசம், அந்த ஞான சமுத்திரம், ஞான அமிர்தத்தை கொடுக்குறவர் தான் குரு. இன்னைக்கு இந்த குருங்கிற அந்த பூர்ண வஸ்துவை நம்ம ஸ்மரிச்சிருக்கோம். யோகிராம் சுரத்குமார் சொல்லுவார், உங்களுடைய சிதாகாசத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து போடுங்கோ அப்படிம்பார். அது நிறையட்டும் அப்படிம்பார். என்ன பண்ணுன்னா குரு அப்படியே உள்ள சுத்தின்ண்டே இருக்கணும், அப்படியே புகமண்டலமாக உள்ள சுத்தின்ண்டே இருக்கும். அதனால் இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து நானும் ஸ்மரிக்கிற பாக்கியம் கிடைச்சது. அதுக்காக உங்கள் மாஸ்டருக்கும் அண்ணா சுவாமிநாதன் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. குரு மகாராஜுக்கு ஜெய். நமஸ்காரம்.